எனக்கும் என் நண்பனுக்கும் கட் அவுட் வரையறது தான் தொழில். நான் ரஜினியை வரைவேன், அவன் கமலை வரைவான். தியேட்டரில் நான் ரஜினி வரும்போதும் அவன் கமல் வரும்போதும் கைத்தட்டி விசில் அடித்து சந்தோஷப்பட்டிருக்கோம். நாங்கள் வரைஞ்சி வச்ச கட் அவுட்டில் ஊற்றுற பால் அபிஷேகமும் வேட்டு சத்தமும் தான் எங்களுக்கு கொண்டாட்டம். ஒவ்வொரு தியேட்டருக்கும் முன்னாடி வைக்கிற கட் அவுட் தான் ரசிகனுக்கும் நடிகனுக்கும் இருக்கிற நெருக்கத்தை ரத்தமும் சதையுமா மாற்றுது. அந்த நெருக்கத்தை சிதைக்கிற எது வந்தாலும் ஒரு சராசரி ரசிகன் தாங்கிக்க மாட்டான். குறிப்பாக அதை நான் தாங்கிக்க மாட்டேன். இந்த கட் அவுட்டால பகை என்ன ஒரு கத்தி மாதிரி குறி வச்சிருக்கு. என்னோட ரத்தத்தை அது ருசிக்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நான் பெயிண்ட் ஊற்றி வரைஞ்ச கட் அவுட்லாம் இப்போ ரத்தத்தை ஊற்றி வரைஞ்ச மாதிரி தோணுது. வேட்டை நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சி அது என்ன தேடிக்கிட்டே இருக்கு. அதுவும் மனுஷ ரத்தம் மோசமானது. அது வரைஞ்சி போகிறதுக்குள்ள நான் வரையணும். அதுதான் என் வேலை. அதைத்தான் நான் இப்போ பண்ண போகிறேன். என்ன இந்த நேரத்தில்? நைட் டியூட்டி சார். யாரில் நீ? வாழக்கரோட இருக்க வந்தேன் கோட்டாரில். அதெல்லாம் ஒன்றே இருக்கணும். கிளம்பு சார். ஒரு அரை மணிக்கு ஒரு. ஏய், 2 பேரும் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். கிளம்பு சார். கொஞ்சம் பார்த்து அடிச்சனா போல சார். ஏய் வாய் மூடு. இதான் முதக்கு. அவன் போலாமா? நம்ம தேதி வச்சு போகிறேன். ஏய் இரு, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே. வா, ஆட்டோ இருக்கான்னு பார்க்கலாம். ஊருக்குள்ள 2 பேரும் செல்ட் அடிக்கிறானோ அதையும் கெடுத்துருவோம். ரவிண்ணா, 3 மணினால நம்ம ஆட்டோ தான் ஞாபகத்துக்கு வரணும். ஏய் சார், வண்டி எடுத்துட்டு வரல. வணக்கம் சார். பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும் சார். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆட்டோ இல்லை சார். இந்த ஆர்டிஸ்ட் இப்போ விட்டா பிடிக்க முடியாது சார். கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன் சார். டே மணி, பெயிண்ட்டை கூறா. டே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெயிண்ட் அடிக்கிறேன், மொட்டை அடிக்கிறேன். தலைவன் படத்து மேலே பெயிண்ட் ஊத்தியா? வரேன்டா. போலீஸ் அது மயிரா. வீடியோ கார்டு சுருட்டுருக்கு வேணுமால? வீடியோ வாங்கிட்ட போய் கேட்ட பாரு. கட்டிக்கொண்டு தம்பி, ஒட்டிக்கொள்ள உள்ளம் துள்ளும். ஒரு 50 பைசா கூட பீடி வாங்கணும். என்ன சாப்பாடு துட்டு கேளு தரேன், பீடி குடிக்க கேட்காத. அப்போ ஒரு 5 ரூபா கொடு, சாப்பிட்டு வரேன். என்ன நக்கலா? ஏய் சொடக்கே, போய் வேலையை பாரு. இங்க வாயா.
கமல் போட்டை போட்டுட்டு ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ணுறாங்களே. என்னடே படம் வந்திருக்கு? 3 நினச்சி இன்னைக்கு சிவாஜி கட்ட விட்டு பார்வதி தேட்டருக்கு, சித்தநாதன் விபூதி போட பழனிக்கு, சில்க்கு போட வடசேரி ஒயின் ஷாப்புக்கு. நல்ல பெருமாளை கூப்பிடு. கூப்பிட்றேன் அண்ணாச்சி. நல்ல ஒரு மால் அண்ணாச்சி கூப்பிட்றாரு. தெரியல சொல்லுண்ணே. வரையும் போ. ம், இது பார்வதி தியேட்டருக்கு போக வேண்டியது. சரி, இது சித்தநாதன் விபூதி பழனி போக வேண்டியது. எவ்வளோ அடிண்ணே? வழக்கம் போல 40 அடி தான். சரி போட்டோண்ணே. இந்தா சிலுக்கு படம் ஒயின் ஷாப்பு போக வேண்டியதாக்கண்டே. நான் வர்றது நாளை சாயந்தரம் ஆயிரும். சரி முடிச்சாச்சானா பார்ட்டிக்காரனு சொல்லி அனுப்பு. சரிண்ணே. பெருமாள் சீக்கிரமா முடிச்சிரு, தியேட்டருக்கு போக வேண்டியதாகும். சாயந்தரம் அமிச்சிடுவோண்ணே. பார்த்துடே, சிலுக்கு படமாகவும் வரையுது. பேனர்ல போட்டுறாரு. சும்மா இருக்கடா. ஏங்க எனக்கு சிவாஜி படம் கொடுக்கலாம்ல, நானும் கட் அவுட்லாம் வரைவேன். ஏய், நல்ல பெருமாள் என்கிட்ட எத்தனை வருஷமா கிடக்கான்னு தெரியுமா? 8 வருஷம். நீ வந்து சேர்ந்து 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள உனக்கு என்னடி அவசரம்? இந்தா சொடக்கு கொடுத்தா உங்ககிட்ட 15 வருஷமா வேலை செய்யறான், அவனுக்கு கொடுத்துக்க வேண்டியதானே? ஏய், உன் வேலை நீ பாருல. யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். டேய், போய் மட்டி அடியில. இதுதானே 15 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். இவன் எனக்கு சொல்லித்தரான் யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு. உட்காரு. அண்ணாச்சி, என்னடி? ஸ்டேஷன் வந்து உங்களை வர சொன்னாங்க. எதுக்கு? புது இன்ஸ்பெக்டர் பார்க்கணுமா? வரேன்னு சொல்லு. பார்த்தா எல்லாம் மரியாதையே, இதெல்லாம் தானா வரணும். ஆமா, அவனுக்கு 2 படத்தை கொடுங்க. எப்ப பார்த்தாலும் ஏசிக்கிட்டு. மேலே ஏற்றி கட்டுடு. டேய் கை கிட்ட வைக்காத. இப்போ பேனர் மாட்டிட்டு எடுத்துருவாங்க. இதெல்லாம் மாட்டான்னு சொல்லல, அறிவில்லையா? சொன்ன நேரத்துல இவனையாட மேலே ஏற்றி விட்டீங்க. என்ன பெருமாள் மிக்சிங்க கட் அவுட்ல ஆடுறானா மேலே ஊத்திட்டு நிக்கிற? அது மூதி சரிக்குள்ள என்ன, நான் இங்கே தான் துடைச்சிட்டு இருக்கேன். தூர போடாங்க. சரிங்க, இந்த மிக்சிங் சரியா இருக்கா பாரு. ஏண்டா சிவாஜி கணேசனை கலக்க சொன்னா ஜெமினி கணேசன் கலை காட்டுற? என்னடா சொல்லுத? 8 வருஷமா தானு கிட்ட வேலை செய்றியே, வெறும் கண்ணை தான் பாத்தியா, கையை பார்க்கவே இல்லையா நீ? இங்க நீ வர தள்ளி வா வா. வேலைக்கார நான் தாண்டா, கிட்ட வந்து பார்த்துக்க. பிரஷ எடுத்து புடிச்சிட்டா, பெயிண்ட கலந்து ஊத்திட்டா, வரைய வரைய கல்வெட்டு, வாய பொழந்து பார்க்காத. அடுத்து நின்றதுக்கு அப்புறம் பாடுறா எப்படி இருக்கு? ஏய் வேலை தள்ளிக்கிட்டு போ. இல்ல இந்த இதை வெளியே வை. வந்துருக்குல சொல்றா நடிகர் திலகம் என்ன கம்பீரண்டா. நம்ம ஏன் தனியா போய் தொழில் பண்ணக்கூடாது? எவ்வளவு நாள் தான் நம்ம உறிஞ்சு அவர் பேர் போட்டுட்டு இருக்கு? அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? என்னால முடியும். இப்படியா இருந்தா வாழ்க்கை முழுக்க யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மனசுல தம்பும் கையில தொழிலும் இருக்குல்ல. நான் நினைக்கிறது தான் சரி. அப்படியா? என் சர்வீஸ்ல சிவாஜிய இப்படி ஒருத்தன் வரைஞ்சு நான் பார்த்ததே இல்ல. கொல்லுன்னு கொன்னுட்டான். சும்மா சொல்லக்கூடாது. தான் ஆட்ஸ்னா தான் ஆட்ஸ் தான். என்ன பெருசா தாடு தானுங்கிற? இதை வரைஞ்சது யார் தெரியுமா? யாரு? இவர் தான். ஏய் என்ன தானில்ல விளையாட பாராட்டியா? உங்க ஓனரே முடிச்சிட்டாரு தானே. பிரமாதமா முடிச்சிட்டாரு. ஊத்துப்பா, கொஞ்சம் ஊத்து. எரியுதுடி. அண்ணே என்னாச்சு? எவனோ ஒருத்தன் ஆட்டோவில் படம் வரைஞ்சிட்டு ஐயா பேரை போட்டிருக்கான், அதான் போலீஸு. கொஞ்சம் இரு. எவம்பல இது முக்கா நாய் போட்டது கணக்கா? கட் அவுட் நான் தான் வரைஞ்சேன்னு சொன்னது உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு திறமை இருந்தா தனியா போய் வர வேண்டியதானே? நாங்க எங்கன்னு சொன்னோம்? ஏய், தியேட்டர்ல பேசுறதே காதுல விழுந்ததுல. நீங்க கொடுத்த மிக்சிங் கை தவறி வசக்கேன்னு கீழே வந்துருச்சு, அதனாலதான். ஓஹோ, என்னங்க போடி உள்ள. இவர் ஒருத்தர். அதனால பெரிய கட்டிக்காரன் ஆயிட்டீங்களோ? டேய், பொய் சொல்லாம சொல்லணும். உங்க 2 பேர்ல யார் இந்த படம் வரைஞ்சது? ரவி இல்லன்னு நான் தான் வரைஞ்சேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியேட்டர்ல போய் அந்த கட் அவுட்டை பார்த்து பிரமாதம்.
அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு நல்ல தொழில்காரனை உருவாக்கி இருக்கேங்கிற நம்பிக்கை வந்துச்சு. சிவாஜி முகத்துல அப்படி ஒரு மினுமினுப்பு. ஒண்ணு பண்ணு, இன்னையில இருந்து நீ தனியா தொழில் பண்ணு. ஆனா நாரூர்ல வேண்டாம், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி அங்கேக்கு போய் ஓகோன்னுவா. நல்ல முதலாளியா. ஏன்னா இங்க ஏற்கனவே தொழில் போட்டி அதிகம். புரியுதா? இதுதான் வரும். ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நல்லா அப்போ இனிமே வர ரஜினி கட் அவுட், எம்ஜிஆர் கட் அவுட்ல நான் வரையலாம்ல? ஏய், இதென்ன ஏடியால ஒருத்தன் போறது இன்னொருத்தன் ஏறி நிக்கிறதுக்கு முதல்ல இவன மாதிரி மரியாதையை கத்துக்க. மரியாதை என்ன ரேட்டுக்கு? ஏய், மரியாதை இல்லாம பேசுற. இதுதான் திருநெல்வேலிக்காரன் வேலைக்கு செய்ய கூடாது, நீ மூஞ்சில முடிக்க கூடாது, இந்த ஊர்ல இருக்க கூடாது. ஏய், முதல்ல இங்க வெளியே போடா. அன்னைக்கு சொன்னல போய் தனியா தொழில் தொடங்கலான்னு. உங்க ஊருக்கு போய் ஆரம்பிக்கிறோம், ஜெயிக்கிறோம். கவலையே படாது, கலக்கிறோம். கண்டிப்பா. ரவி, உன்னை நம்பிதான் நான் ஊருக்கே வரேன். பாத்துக்கமா. உன் முகத்தை பார்த்து நீ சொல்ற போய் எப்படா நம்புறாரு? நான் என்ன பண்றது, என் முகம் அப்படி. கலிகாலன். எங்க போனோம்? திருநெல்வேலி 2 போனோம். அண்ணாச்சி போய் உள்ள 2 கொடுங்க. சொல்லல, சிதம்பரம் ஒன்று கூப்பிடுதாரு. இந்த வரேன். இல்ல கடையை பார்த்துக்கண்ணே. வணக்கம்ண்ணே. என்ன சொல்லல, சத்தத்தையே காணா. வியாபாரம் நல்லா தானே நடக்கு? ஏதோ போகுதுண்ணே. நானே உங்களை வந்து பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள வட்டி அசலமா சேர்த்து 13,000 ஆயிடுச்சு. என்ன பண்றது? நான் சொல்லேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. உன்னோட அதிகமா கடன் கொடுத்தவன்லாம் லிஸ்ட்ல கிடக்கான். ஒரு 3 மாசம் பொறுத்துக்கிட்டேன். ஜனமா கொடுத்து தீர்த்துருதேன். நீ என்ன வேற ஆளா? வேற ஆள் இல்லதான். பேசாம கேண்டீன் என்கிட்ட கொடுத்துரு, மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே, இதுல ஓடுற வியாபாரத்தை வச்சுதான் எல்லா கடனையும் அடைக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் புரிஞ்சுக்கணே. பாரு சொல்ல, டவுன்ல இருக்கிற 4 தேட்டர்ல 3 கேண்டீன் என்னோடது. நீயும் நல்லா இருப்பேன்னு தான் உனக்கு கடன் கொடுத்தேன். நீ கடனை திருப்பி தரலன்னு எவனா கேண்டீன் எடுத்துக்கிட்டா அவனுக்கு எனக்கும் தொழில் போட்டி ஆயிடும். பேசாம சொல்றது கேளு. இந்த கேண்டீன் என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பு, புரிஞ்சுதா? சிதம்பரம், மந்திரமுத்தி ஐயா கூட சேர்ந்து அரசியல் பண்ணா பழசையெல்லாம் மறந்துடுவியோ? இன்னும் 2 வாரத்துல உன் துட்டையெல்லாம் கொடுத்துருந்தேன். திரும்ப இந்த மாதிரிலாம் பேசாத. தெரிஞ்ச பையன் பச்சை புள்ளி சொல்ற மாதிரி சொன்னா எங்கிட்டயும் தொட்டை காட்டியா? சரிக்குள்ள ஒரு நாள் டைம் தரேன். ராத்திரிக்குள்ள ஒத்த சாமான தூக்காம ஓடி போயிரு. வேண்டாம் வேண்டாம் சிதம்பரம். எதிர்த்து பேசி அவனாச்சும் பஞ்சாயத்து கூட்டு வந்த உருக்குத்துல எத்தனை சந்துடே? சந்து பொந்துக்கெல்லாம் டயர்ட் ஆகக்கூடாது. வாடா, வந்தாச்சு. இதுதான் என் அரண்மனை, தாத்தா வீடு. என்ன பாத்திரமா கிடக்கு? எங்க தாத்தா சமயக்காரர்ரா. ஏ ஐயா குட்டி, ஐயா குட்டி. வரேன். யார் இந்நேரத்துக்கு? தாத்தா தூங்கிட்டியா? நான் தான். ஏம்ல திடீர்னு வந்து நிக்க? என்னத்த சொல்ல, நாகர்கோவில்ல தானு ஆர்ட்ஸ் ஓனர் செத்து போயிட்டார். அடப்பாய், சுமாரா போயிட்டானா? சாகர வயசு கூட இல்லையே. ஆனா ஆணைய வரைய சொன்ன பூனைய வரையலாம். போய் சேர வேண்டியவன் தான். சரி, இது யாரு? இவரு நம்ம ஃப்ரெண்டு. இனிமே நம்ம கூட தான் தங்க போறாரு. நினைச்சேன். உன் ராசிக்கு மதுரை கணேஷ் கிட்ட வேலை பார்த்தேன். ஆமா, அவன் போய் சேர்ந்தான். சரி, அடுத்தது தானு. இப்ப என்ன பண்ணணும்னு வந்திருக்கேன். நீ ஆடுற இந்த ஆட்டத்துக்கு ஒன்னு யாரும் சமையல் மாஸ்டர் சொல்ல மாட்டாங்க, டான்ஸ் மாஸ்டர் தான் சொல்ல போறாங்க. சும்மா இருட, தாத்தாட்ட போய் வம்பு பேசி. ஒரு இடத்துல ஒழுங்கா வேலை பார்த்தா ஒரு பொண்ணுங்க நான் பார்த்து கட்டி வைப்போம்ல உனக்கு. நீ மட்டும் எனக்கு ஒரு பொண்ணை கட்டி வை, நான் எப்படி வேலை பார்க்கறேன்னு பாரு. ஆமா, இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. என்னடாச்சு? என்னென்னமோ பண்ற? மேஜிக்டா, படுறா. அதுவும் லூசு, இவனும் லூசு. படுங்கடா. குறுக்குத்துறை முருகா, உன்னை நம்பிதான்ப்பா இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இருங்கடா. பாவீங்களா? சரி, ஓகே, பின்னாடி போங்க. நீ முதல்ல பின்னால வாயா. ஏடா, ஸ்கூல்லாம் போலையா? நீ வேலைக்கு போலையா? ஏய், ஆத்தாடி, ஒட்டையா உன்னோட கிரியா, உங்களுக்குள்ள தகராறு நாங்க பாத்துறோம். ஒட்டையா, காக்காக்கு பிறந்தவங்களா? பாத்தியா? ஒரு முடியல தட்டி போயிட்டு. முருக வச்சா நான் உனக்கு ஆப்பு. நீங்க ஜெருகி கொடுத்தேன். எந்திரியா? தேகா பொறுக்கிறது இல்லையா?
எவ்வளவு நாளாச்சு பார்த்து எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இந்த மாதிரி ஆள் இருக்கிறது எப்படி நல்லா இருக்க முடியும்? ஏண்டா என்னாச்சு? என்னாச்சா? நீ ஒரு சூப்பர் பெயிண்டர். இந்த ஆள் ஒரு சொம்பு பெயிண்டர். டேய், இதெல்லாம் அவர் கேட்டாரு உங்கள்கிட்ட. சொல்லுவோம். கிளியாஸ் கிருஷ்ணமூர்த்தி. நான் ரவி, என் நண்பர். ஹலோ. வணக்கம். நீங்க என்ன பண்றீங்க? கார்பெண்டர். சரி. ஆமா நீங்க எங்க வேலை பார்த்தீங்க? நார்வேல் தானாட்ஸ்ல. ஓ தானாட்ஸ். பெரிய ஆட்சியா அவர் பேரா நீ சொல்லாத, சும்மாரியா சுருட்ட. ஆமா, நம்ம மன்றத்து வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர் தானே? டாப்பா போயிட்டு இருக்கு. நம்ம மட்டும் தான் ஃபர்ஸ்ட் தெரியுமா? எத்தனை தட்டுல படிக்காதன் படம் 6 ஷோ தொடர்ந்து பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? சூப்பர் படம்பா. தலைவர் பின்னிருப்பாரு. நம்ம ரம்மிக்குமாருக்கு 2 குழந்தைங்கப்பா. எவன்டா பொண்ணு கொடுத்தான் அவனுக்கு? பசுவையும் கண்ணுக்குட்டியும் சேர்த்து ஓட்டி வந்துட்டான். டேய், என்னடா சொல்ற? ஊருக்குள்ள இப்படிதான் நடந்துட்டு இருப்ப. அட பாவிங்களா, திருந்த மாட்டீங்க. அவன் என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒண்ணு இல்லடா, நானும் நல்ல பெருமாள் சேர்ந்து தனியா தொழில் தொடங்கலாம்னு வந்திருக்கோம். தாமிரபரணி தண்ணி உடம்புல பட்டுச்சுல, இனி எல்லாமே நமக்கு நல்லபடியா தான் நடக்கும். வா போலாம். சூப்பர்ரா. ஆமாண்ணே, நீங்க லெட்டர் டிராயிங்க. நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன் தம்பி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி சிதம்பரம் இருக்கா? நல்லா இருக்கேன் ஐயா. ஏ அப்பா, எவ்வளோ வருஷம் ஓடி போச்சு. அப்புறம் போலாமா? போலாம் ஐயா. எப்படா இருக்கீங்க? வா. என்ன சிதம்பரம், ஐயா கடலை மிட்டாய் விற்கன்னு கேண்டீன் கொடுத்தேன். இப்போ திருநெல்வேலியில் இருக்கிற அத்தனை தேட்டர் கேண்டீன் உன் கண்ட்ரோலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. தேட்டர் கிட்ட விலை கேட்க மாட்டியா? உங்ககிட்டே வா. கேட்க போறியா? ஐயா சும்மா சும்மா. நம்ம பையன் ஒருத்த மேலே வரேன்னா நமக்கு தானே சந்தோஷம். வரணும், நல்லா வரணும். நல்ல பேருக்கு அப்புறம் திருநெல்வேலியில உங்க பேருக்கு தான் மரியாதை. ஐயா மதிப்பு வச்சு விளையாண்டேன், எல்லாம் அமுட்டிக்குச்சு. வரணுமையா? இதே வேகத்தை நீ அரசியலில் காட்டணும். அப்போதான் உன்னை வட்ட செயலாளர் ஆக்குனதுக்கு எனக்கு மரியாதை. ஏன்னா இந்த காசை பார்க்க பார்க்க இங்கேயே பாம்பு கணக்காக சுருண்டலாமான்னு தோணும். படாது, அந்த எண்ணம் தான் படாது. கழுகு மாதிரி வட்டம் அடிக்கணும். அப்போ ஒரு வளர்ச்சி இருக்கு பாரு. அடே இங்க அப்பா. செம்மையா பண்றாருல. ஹாய். தலைவரே, நான் சொன்னது அந்த பொண்ணு தான் தலைவரே. இல்ல அந்த பொண்ணால? ஆமா தலைவா. அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச உனக்கு பொண்ணு போட்டுருவோம்ல. தலைவா, நீங்க இருக்கிற தைரியத்துல தான் லவ் பண்றேன். லே, அவர் உனக்கு அவளுக்கு ஜாதி ஒத்து வராதல. தலைவரா, நம்ம ரஜினி ரசிகரை விட கமல் ரசிக பயலோல இந்த பொண்ணுங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்குது? அவனுக்கு உதட்டோட கரெக்டா லிப்ஸ்டிக் அடிக்கணும்ப்பா. என்னென்ன சொல்றீங்க? லிப்ஸ்டிக் வேற. ஆமா தலைவா. அப்ப நம்மனே நம்ம ரஜினி அந்த மாதிரி பீடி குடிச்சு உதடெல்லாம் கருப்பாயிடுச்சு. ஆமாண்ணே, இன்னும் பீடி குடிக்கிறத விட்டுருணும்ண்ணே. இந்த படத்துக்கு ஹீரோயினா ரைட் சொன்னீங்க. சும்மா இருடா. எனக்கு தியேட்டர்ல பாக்குறது தெருல உட்காந்து பார்க்க தான் பிடிக்கும். ஏன் உங்களோட கலந்து உட்காந்து பார்க்கலாம்ல. அப்படி போடுறா? சமரி பண்ண இடிக்கிற மாதிரி இடிச்சுட்டு வந்து உட்கார்ற. நாங்க படம் பார்க்க வேணாமா? வணக்கம். படம் எப்படி போகுது? நல்லாதான் போகுது. கைய ஓமடியில வச்சுக்கிட்டு பாரு. நல்லா நெருங்கி உட்கார்றா. மறைக்குது. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அப்பதான் படம் பார்க்க முடியும். ஏன் நீங்க கொஞ்சம் தள்ளி உட்காந்தா படம் தெரியாதா? சும்மா இருடா. ஏய், நம்மள பிரிக்கிறதுக்கு பெரிய பிளான் போட்டுறாங்க. இங்கேயே நெருக்கிட்டு இருக்கோம், இதுல வேற தள்ளி நுள்ளிங்க. பொம்பளை பிள்ளைட்டு அப்படியா? நேரா படத்தை பாடுறா. என்னடா எல்லாத்துக்குமே நீ கூட கை தட்டுற? ஏன்டா? ஏய், ஒண்ணுக்கு இருந்திருக்கானுங்கடி. சரி, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. நீ பேசாம படத்தை பாரு. நீ வேணா மோந்து பாரு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பர் சீன்ல நாத்து குடல படுத்தது.
என்ன நாத்தன்ற இங்க ஒண்ணு நாத்தி அடிக்கலையே நீ வேணா மோந்து பாரு. இந்த நாத்த நாருது ஏன்னா வயசான காலத்துல நானே ஓரமா ஒதுக்கி இருந்துட்டு வரேன் கத்தாத்தா நாங்களே ஒண்ணுக்கு அடக்கி வச்சு படம் பார்த்துட்டு இருக்கோம். சும்மா கத்திட்டு அடக்க பசா படம் பார்த்தா சிவாஜி ஒரு நடிப்புடா, அதுவும் கண்ணாடி போட்ட சிவாஜி சூப்பர்ரா. ஏய் சிவாஜியா? அது பாக்கியராஜ் டே. யார் நடிச்சா என்னடா, நடிப்புன்னா சிவாஜி தானே தலைவா. நான் உனக்கு வர்றேன் தலைவா, கட் அவுட்டு. அன்புள்ள அம்மாவிற்கு உங்கள் பாஸ்டர்கூடிய மகன் நல்ல பெருமாள் எழுதுவது. இனிமேல் எனக்கு திருநெல்வேலி டவுனில் தான் வேலை. இங்கேயே ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துருக்கிறேன். மழகதமும் நீயும் உடனடியாக கிளம்பி வரவும். இப்படிக்கு அன்பு மகன் நல்ல பெருமாள். சாப்பாடா அதெல்லாம் கரெக்டாக நடக்குமே. ஆடு பேர் உணவு வர சொன்னாரு. ஏதோ ஆர்டர் வந்திருக்கான். சாப்பிட்டோன்னா உடனே போய் பாருங்க. லைஃபே ஃபைட்டுடா, ஓகே ரைட்டுடா, நாம வெயிட்டுடா, ஆவோ ஹைட்டுடா. ஏய், உள்ள போய் வீட்டுக்காரங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துரு. சரிடா. வீட்டில் யாருங்க? யாரும் இல்ல. ஏங்க விளையாடாதீங்க, கொஞ்சம் வெளியில வாங்க. விளையாடுறேனா? இவனா? என்ன விஷயம் சொல்லுங்க. நாங்கள் ஆர்டிஸ்ட்டு, உங்கள் செவுத்தில் வரையணும். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. என்ன விளம்பரம்? RMKV தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ஓ, விளம்பரத்துல ராதாவா அம்பிகாவா? நீங்களே நல்லா தான் இருக்கீங்க, உங்களை கூட வரையலாம். ஆனால் விதி ஸ்ரீதேவி தான் வரையணும். வெக்கப்படுறீங்களா? அதான் வரல இல்ல, அப்புறம் ஏன்? ஏ ஹலோ, போய் வரைகிற வேலையை பாருங்க. உத்தரவு கிடைச்சிருச்சுடா, வரையலாமா? வா வேலையை பார்ப்போம். ஒரு நிமிஷம், உள்ள கொஞ்சம் வயர்ஸ் இருக்கணும், வரீங்களா? ஷாக் அடிக்குது. நாங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒண்ணு கடிச்சவங்க. என்னாச்சு? ஷாக் அடிச்சிருச்சு. டேய் எந்திரா. பொண்ணும் கரண்ட்டும் ஒண்ணு, தொட்டா காலி பண்ணாம விடாது. எனக்கு தான் சாக்கே அடிக்கலையே, சும்மா டிராமா பண்ணண்டே. வந்து வேலையை கவனி. ஆஹா, பிரமாதமா வரைஞ்சிட்டீங்களாடா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதானே பார்த்தேன். பார்த்துட்டல, போய் 4 டீ சொல்லு போ. 2 பேருக்கு 4 டீயா? வரலன்னா கொன்றுவேன். கடுமையா உழைக்க போறீங்க போல. தம்பி, சங்கரம் படம் வரைய சொன்னாரா? ஆமாங்க ஐயா, வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க வரையறோம். அப்படியா? சரி, வரங்க வரேன். சூப்பர். ஆஹா ஆஹா, ஸ்ரீதேவியை செதுக்கிட்டீங்கடா. இன்னைக்கு வைக்கிறேன்டா பார்ட்டி உங்களுக்கு. டீயே வாங்கி கொடுக்கல, பார்ட்டி வேற வைக்கிறியா? டீயா முக்கியம். டாக்டர் முடிச்சு யாரு கொடுத்தா? நான் தானே. சரி, வாங்க அண்ணாச்சி, வாங்க வாங்க.
என்னப்பா வரைஞ்சிட்டாங்க போல ஜானி ஆட்ஸா ரஜினி ரசிகன் கைலாசம் படம் பொருளா இருக்கு கவர்ச்சி தான் கொஞ்சம் பார்த்தா கவர்ச்சி முக்கியம் இல்ல ஜட்டிபாடி விளம்பரமா சேலை விளம்பரம் கருத்து பேசாம காசை கொடுத்துட்டு போங்க வேலை வாங்குற வரைக்கும் எல்லாம் சரியா தான் இருக்கு வேலை வாங்கின உடனே உங்க வேலையை காட்டிடுறீங்களப்பா ஆண்டவா கண்டிப்பா முளைச்சிடுண்டா கேட்டதெல்லாம் நினைச்சிடுண்டா சூத்திரமும் புரிஞ்சிடுண்டா லாட்டரியும் அடிச்சிடுண்டா கோபம் பிறந்தாலே கொடுமை தொடராதே தாகம் இருந்தாலே தலைவிதியே கிடையாது தேர்வையில் தோல்விகள் வீழ்ந்திட வீழ்ந்திட வெற்றியில் சடுகுடு ஆடிடடா அண்ணே இதைச்சி வந்தவன் பஞ்சாயத்து பண்ண கூட்டு போயிருக்கானே நம்ம கட்சிக்காரன் தெரியாம சொக்கார் இருக்கா கையை ஓங்கி இருக்கான் தெரியாம பண்ண விட சொல்லுனே அது எப்படி ஒரு திருநெல்வேலி வந்து கை நீட்டு வரான் நாங்கள் அக்கில் வச்சு தெரியுமா ஐயா இந்த மாதிரி பண்ணா தாகும் ஏப்பா நாங்கள் வேணும்னு செஞ்சாங்க சொல்லுதான் அப்புறம் எங்களுக்கு ஆளுங்க இருக்கு கூப்பிடுறாங்க ஆளுங்க என்னச்சு கூப்பிட்டு வாயம் பாப்பா யாருக்கிட்ட ஏய் ஓ ஊர் தானே அந்த நான் ஒரு நாளாவது பஞ்சாயத்துக்கு ஆளுங்களை அங்கே அனுப்பிச்சிருக்கேன் இனிமே நெல்லையில் எங்களுக்கு தெரியாம எவனாவது கூப்பிட்டு வச்சு சேர்த்தான் கேட்டா கேள்வி சரக்கு வாங்கி கொடுக்கலன்னா கூட நான் வந்திருப்பேன்டா நட்புக்காக வந்துட்டாங்க போல இருக்க அண்ணா எப்பண்ணா இருக்க வாமா பார்த்து எப்படி நல்லா இருக்கமா இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்மா என்ன இப்பெல்லாம் பண்றாங்க நீங்க உள்ள போங்க சரி நான் பாத்துக்கிறேம்மா அண்ணாச்சி கொஞ்சம் முன்னாடி போங்க பொடியத்துக்கு தள்ளாவை வீடு ஃபுல்லா நீயே சுத்தம் நீ பண்ணிட்டியா வேற மரகதம் வீடு அட்வான்ஸ் கொடுக்க வந்தப்போ ஒரே குப்பையா இருந்துச்சு இதெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்றதுக்குள்ள முதுகு பெண்ட் ஆயிடுச்சு அண்ணே வீடு நல்லா சூப்பரா இருக்கு மேல இன்னும் 2-3 ரூம் இருக்கு போய் பாரு அப்புறம் என் தையல் மிஷினை இங்கே வச்சிரு சரி என்னடா அது பூகம்பமா ஆமாப்பா அப்படிதான் தெரியுது அப்போ இதுக்கு என்ன ஆகும் ரவி அண்ணே ஃப்ரெண்ட்ஸுங்கிற இப்படி குடிச்சிட்டு போதையில புலம்பிட்டு இருக்காங்க சாமான கீழே கீழே போட்டுற போறாங்க பாத்தி எடுத்து வைக்க சொல்லு இந்த தடவை தலைவர் படம் ரிலீஸுக்கு நோட்டு பேனா பென்சில் கொடுக்குறோம் கமல் மன்றம் ரத்த தானம் பண்றாங்கப்பா அதுக்கு என்ன நம்ம கிட்னியை கொடுத்துருவோம் நீ இப்படியே குடிச்சிட்டே இரு கிட்னி தானா போயிடும் என்ன நீ எப்படி சொல்ற சொத்து பிரச்சனை அம்படி சொத்து அமுக்க பாக்குறான் நம்ம அப்பா கடைசி வரைக்கும் நான் தானே பாத்துக்கிட்டேன் எல்லா சொத்தும் எனக்கு தான் பாத்துக்கிறேன்
உன்னை வெட்ட விட பாத்துக்கிறோம்ல. நிறுத்தி நிறுத்தியா ஏய் பத்திரம் ஐடியா இருக்கு சொல்லியா சொல்ல முடியாதியா. பத்திரம் ஐடியா இருக்கு. அந்த இடத்துக்கு பத்திரம் இல்ல பட்டாவும் இல்ல, பாளையத்து ஜமீனை எங்க முப்பாட்டுக்கு இனாமா கொடுத்தது. அப்படியா குமாரு, மன்றத்தை விரிவுபடுத்தணும் பேசணும்ல, விரைவா ஒரு இடம் கிடைச்சிச்சு. இவங்களோட இடத்துல தான் நம்ம புது மன்றத்தை கட்ட போறோம். மேல ஒரு குடிசை போடுறோம், குண்டுவலு போட்டு வாழ்ந்துருவோம். இங்க நீ கேஸே போட்டாலும் 30 வருஷம் கழிச்சு ஜெயிச்சு என்கிட்ட பேச முடியும். உன் பேரு என் பேரண்ட வந்தா சண்டை போடணும். யாரை யாரா வச்சுக்கிறது? தம்பி நீயே வச்சுக்க மொத்தமா. இன்னையில இருந்து அது உண்மைதான். அண்ணே அண்ணே உன்னை போய் வெட்ட பார்த்தேன். நீ இப்படி நல்லவனா? நீ மன்னிச்சிருனே. இதத்தானல நாங்க சொன்னோம் கேள போயிலா. அடுத்தவங்க சொத்து போறதுன்னா எப்படி சேர்ந்தாங்க பத்தியா அண்ணன் தம்பிங்க? அந்த அண்ணன் தம்பி பிரச்சனையை தீர்த்து வச்சிடாதீங்கண்ணே. காசு கொடுத்த இடத்த கைப்பற்ற பாருங்கண்ணே. ஏய் கூப்பிடுறாங்க. மணி இங்க வா. வணக்கண்ணே. என்னையா உங்க அண்ணன் கிட்ட இடத்த கேட்டு ஏதோ பிரச்சனை பண்றியா? அது பேசி முடிச்சாச்சுண்ணே. யாரை வச்சு? ரஜினி மன்றத்துலேருந்து பேசி முடிச்சாங்க. மன்றத்து போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இனிமே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. ம் கிளம்பு. ஏய் போகலாம், உட்கார. வாங்க டீ சாப்பிட்டு போகலாம். இன்னொரு நாளைக்கு வரேன். அண்ணா வணக்கண்ணா. என்னடி ஆச்சு உன் தங்கச்சி பிரச்சனை? ஏதோ சொன்னேன். கமல் மன்றத்துலேருந்து கமல் கணேசன் வந்து கல்யாணத்தை பேசி முடிச்சாச்சுண்ணே. ஏலே அவன் என்ன ஜாதி, நம்ம என்ன ஜாதி? ஜாதி என்னண்ணே மன்றம். வெட்டிடுறேன் பாரு. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? கணேசா அவனை வெட்ட வேணான்னு மட்டும் சொல்லாத, வேற என்ன சொன்னாலும் கேக்குறேன், புரியுதா? பிரச்சனை வரணும் அன்னைக்கே சொன்னோம்ல. இங்க பார், இந்த மாதிரி விஷயத்துல நாம யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். முடியாது கணேசா, அவன் வேற ஜாதி வேற ரத்தம், புரியுதா? நீ ஒதுங்கிக்க. ஜாதியை பார்க்காத, மன்றத்தை பாரு. நீயும் கமலு, அவனும் கமலு. 10 வருஷமா நம்ம கூட இருக்கான். என்னையா குத்தம் செஞ்சான்? நம்ம தலைவருக்கு போஸ்ட் அடிச்சிருக்கான், கட் அவுட் வச்சிருக்கான், பாலாபிஷேகம் பண்ணிருக்கான். அவன் செஞ்ச ஒரே தப்பு உன் தங்கச்சியை காதலிச்சுதான். சேது அத கல்யாணத்துக்கு அப்புறம் அவனே புரிஞ்சுக்குவான். கடைசி அவனு சொல்றேன், எவனை விட ஒரு சிறந்த அடிமை எவனும் சிக்க மாட்டான். என்ன புரிஞ்சுதா? எனக்கு ஓகே கணேசா, எங்க அப்பாட்ட பேசணும், அதான். பேசு, புரியுற மாதிரி பேசு. அவன் மச்சான் ஒத்துக்கிட்டா. டேய் அவனுங்க இப்ப எங்க இருப்பானுவ? படம் ரிலீஸ்ல தியேட்டர்ல இருப்பாங்க. அவனுங்க குங்குமச்சி மேல தான் கொடுத்தானுங்க. நம்ம ரத்த தானமே பண்றோம்ல. டாக்டர் வரல எடுத்துட்டு போவோம். ரத்த தானத்தை முடிச்சிட்டு டாக்டரே 2 ஷோ படம் பார்க்க போறாரா. படம் போட்டு திருச்செந்தூர் கோயில்ல பூஜையை போட்டு பாளையங்கோட்டை வந்துருச்சாம்ல. அப்ப இன்னும் 10 நிமிஷத்துல வந்துரும்ல. கபாய்ஸ் பாலாய்ஸ். பாயும் புலி நாங்கடா, 10 ரூபாய் வாங்கடா, இப்பொறியும் நாங்கடா, இத்திருவம் பொங்கடா. பாயும் புலி நாங்கடா, 10 ரூபாய் வாங்கடா, இப்பொறியும் நாங்கடா, இத்திருவம் பொங்கடா. அக்கா உம்மை நாங்க பேக்கவா, ஒத்துக்கத்தான் ஒப்புறான்னு தூக்கவா. அக்கா உம்மை நாங்க பேக்கவா, ஒத்துக்கத்தான் ஒப்புறான்னு தூக்கவா. நெருங்கி வந்தா மிதிச்சிருவோம், செவிலையுதான் கிழிச்சிருவோம். போது நிறுத்து, போது நிறுத்து, காக்கி சட்டை நாங்க தான் சட்டை எதுக்கு. போது நிறுத்து, போது நிறுத்து, மாட்டுக்கால நாங்க தான் பால சுருட்டு. பாயும் புலி நாங்கடா, 10 ரூபாய் வாங்கடா,
நாயகனும் நாங்கடா சாச்சிருவோம் வாங்கடா சோழ பொறி நீங்கடா ஊதிருவோம் பொங்கடா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா உப்பு கண்டா போட்டு ஊசி கொக்கவா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா உப்பு கண்டா போட்டு ஊசி கொக்கவா எகிர வந்தா எரிச்சிருவோம் முகரையத்தான் உரிச்சிருவோம் போது நிறுத்து பாக்கி சட்டை நாங்க தான் சேட்டை எதுக்கு போது நிறுத்து முரட்டுக்கால நாங்க தான் வாழ சுருட்டு போது நிறுத்து முரட்டுக்கால நாங்க தான் வாழ சுருட்டு போது நிறுத்து காக்கி சட்டை நாங்க தான் சேட்டை எதுக்கு போது நிறுத்து முரட்டுக்கால நாங்க தான் வாழ சுருட்டு நான் ஒரு ஆளை கொன்னுட்டேன். பேசாம ராமராஜன் படமும் மோகன் படமும் போட்டுட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரஜினி கமல் படம் சேர்ந்தாப்புல போட்டாலே ஒரே பிரச்சனை தான். என்ன பண்றதுன்னு தெரியல. பாருங்க அண்ணே, எப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க அண்ணே. அம்மா, சாப்பாடு சாம்பார் ரெடி. அப்பளம் பொரிச்சாச்சுன்னா படையல் போட்டுடலாம். என்னம்மா அப்பா படத்தையே பார்த்துட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம பையன் ஒரு ஆளா இருக்கானேன்னு தவச அதுவுமா வச்சுக்க மாட்டலாமன்னு படத்தை எடுத்தா இப்படி இருக்கு. அண்ணே அண்ணே அண்ணா வரல? இல்லையே, அப்பாவுக்கு தேவசம் சாமி கும்பிடுன்னு வர சொன்னா அதான் வந்தேன். அது அப்பாவோட போட்டோ பழசாயிருச்சு, புதுசா வரையணும். அப்படியா? உங்க அப்பாவோட முகம் எப்படி இருக்கும்? அதான் போட்டோ இருக்குல்ல. நீங்க சொல்லுங்க. நீங்க வரைவீங்கல்ல? ரவி, நான் வரைஞ்சிருந்தா கூட இப்படி வரைஞ்சிருக்க மாட்டேன்.
வாப்பா. என்னடா என்னடா சொல்ற? ஏய் என்னாச்சு? இப்போ காலையில் தான் தெரிஞ்சுதான். ம். என்னடா சொன்ன? எப்படா தெரிஞ்சது? அண்ணே, அம்மாவை பாரு எப்படி அழறா. என்ன இருந்தாலும் அப்பா மேல ரொம்ப பாசம். ஏய் எம்ஜிஆர் செத்துறாருன்னு சொன்னேன், அதுக்கு எழுதிட்டு இருக்கு. நீ வேற. அப்படியா? ரவி டேய் ஒழுங்கா இருக்காடா? ஏய் பேட்டரி லைட்ட தலைக்கேடுறா. நேரா புடி. தெரியுதா? ஒழுங்கா புடுறா. லூசு கூப்பிட்டு. டேய் இல்ல. அதுக்காக கெட்ட வார்த்தையில திட்டுற. உனக்கு எல்லா வார்த்தையும் நல்ல வார்த்தை தான். கரெக்டா புடி. எந்த வேலையும் ஒழுங்கா செய்யறது கிடையாது. கேட்ட கோவம் வருது. ஏய் அப்படியே நிறுத்தி வைங்க. நான் மார்க் பண்ண போறேன். அசைச்சிடாதீங்க. ஏய் வர்றா. அழிச்சுன்னு தெரியல. பார்த்து வர. இவ வேற வரையிறது. அம்மா தாய் கிளம்பி முதல்ல. பாடா வரைஞ்சிட்டு இருக்கேன். பீடி கொடுக்குறேன். கொன்னு போட்டுருண்டா. போடா. திருநாளம் போன சிவாஜி கணேசன் வரையும் போது வெறி பிடிச்ச மாதிரி தான். எம்ஜிஆர் கட் அவுட்டை வரைஞ்சி வச்சா ஊருக்குள்ள எங்க பேர் தெரியும். எங்க தொழில் பெருசாகும்னு நினைச்சேன். தலைவரை சூப்பரா வரைஞ்சிட்டல. தம்பி நீங்களும் தானே வரைஞ்சீங்க. நீங்களும் போய் கை கொடுங்க. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். போங்க தம்பி, உங்களுக்கு சூது பத்தல. பாட்டி இந்த எம்ஜிஆர் படத்தை வரைஞ்சது யார் தெரியுமா? யாரு? தம்பி தான். எம்ஜிஆர் செத்ததுன்னு யாரா சொன்னது? பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க பாட்டி. பேப்பர்ல போட்டிருக்கா? பேப்பர் உனக்கு இறக்குதாடா சாவு மடையா. அந்த சாமியை பார்த்து செத்துட்டான்னு சொல்ற. அந்த மவராசனுக்கு சாவே கிடையாதுடா. செத்துட்டாரு படம் வரைஞ்சு வைக்கிறானுங்க. இல்ல அவரு சாகல. யாரா இவ்வளவு நல்லா வரைஞ்சிருக்கிறது? உயிரோட இருக்க மாதிரி இருக்கு. நல்லா வரைஞ்சிருக்காங்க. டேய் செத்து போனாலும் உயிரோட இருக்க போற ஒரே தலைவர் இவர்தான்டா. குரு ஆர்ட்ஸ். வர எலெக்ஷனுக்கு இவங்களே வரைய வச்சிருவோம். டேய் ஐயா நம்ம தேட்டங்கள்லாம் புது படம் ரிலீஸ் பண்ணும்போது இந்த ரசிக பயலத்தோட தாங்க முடியல. இந்த கேன்டீனு, ஸ்டாண்டு, சேரு, ஸ்க்ரீனு எல்லாத்தையும் உடச்சி நாசம் பண்ணிடுறானுங்க. இது நடக்கிறது தானே? படத்துக்கு படம் அதை சரி பண்ணுறதுக்குள்ள போதும் ஆயிடுது. இந்த விசில் அடிக்கிற கூட்டம் நம்மளை சுண்டக்க மாதிரி நினைச்சு இதையே வழக்கமா செஞ்சுட்டு இருக்கானுங்க. தம்பி இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்ல. பியூ சின்னப்பா பாவதர் காலத்தில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், நாளைக்கு யாரோ. அதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது தம்பி. அப்படி ஏதாவது செஞ்சாலும் சரிப்பட்டு வராது தம்பி. ஏன் முடியாது? இப்படி நீங்க நினைக்கிறதான் பிரச்சனை. நான் ஐயா கிட்ட பேசிட்டேன். படத்துக்கு படம் காசு போட்டு நம்மளால உடஞ்சி சாமான் சரி பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால அவரும் நானும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். புரியுதா? பிரச்சனைன்னு பார்த்தா இந்த ரஜினி, கமல், ரசிகனு தான். பெரும்பாலும் நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது தான். இந்த வாட்டி கூட ஏதோ கட் அவுட் ஒசரத்தில் தான் பிரச்சனையா? என்னடா? ஆமாண்ணே, கமல் 44 அடி, ரஜினி 48 அடி. 4 அடி அவனுங்களுக்கு தான் போடணும். இந்த கட் அவுட்டை வச்சுக்கிட்டு பாலை ஊத்துறதும் சூடம் ஏத்துறதும் நிலையா நிக்கானுவ. அதான் அடுத்த படத்துக்கு யாரும் கட் அவுட் வைக்க கூடாதுன்னு ஐயா சொல்லிட்டாவ. அதெல்லாம் சரிப்படுமா தம்பி? சரி கட்டணும். இப்படி ஆரம்பிச்சாதான் நம்ம வழிக்கு வருவானுங்க. சரியா? முதல்ல நம்ம சொல்றது அவனுக்கு கேட்கட்டும். கட் அவுட் மட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல சொல்லுங்க. சென்னையில ஒரு ஆர்டிஸ்ட் கூட படம் வரையக்கூடாது.
துணி தப்பீங்கன்னு சொன்னாங்க, அதான் கூட்டு வந்தேன். ஐயோ, நான் இப்பதான் புதுசா தச்சு பழகிட்டு இருக்கேன். நீங்க கொடுங்க. ஆனா இந்த ஜாக்கெட்டுக்கு பணம் எல்லாம் தர வேணாம். ப்ளவுஸ் தைக்க கூட்டு வரலங்க, மாவு மிஷினுக்கு உர தைக்கணுமா, அதான் கூட்டு வந்தேன். சும்மா இரு, வந்த வேலை ஏன் வர்றா? நீங்க கொடுங்க, அவ தச்சு தருவா. கொடுங்க, நான் கிளம்புறேன். உன பார்த்த ராசாத்து ஒதுங்காத ஏமாத்தி உன நானோ காப்பாத்தி விடுவேனா கை மாத்தி பொல்லாத ஆளு என்ன பூ பறிக்க வச்ச பல்லாக்கு மேல நெஞ்ச பார்வையால தூக்கி வச்ச எல்லாடி நீயும் வந்து ஏன் கரங்கடிச்ச லம்பாடியாக என்ன நாள் முழுக்கலாந்த வச்ச நான் உன்ன நினைச்சுதான் தலை சுத்தி கிடக்குறேன் நீ என்ன நினைக்கத்தான் உயிர் வத்தி தவிக்கிற உன பார்த்த ராசாத்து ஒதுங்காத ஏமாத்தி தலைமுடிய ஏண்டி சீவ வச்ச முகத்துலயும் பவுடர் பூச வச்ச கடத்தெருவா உன்னை பார்க்க வச்ச கதவெடுக்கில் கண்ண பூக்க வச்ச ஏதேதோ ராகம் பாடுற கிறுக்கு போல எப்போதும் ஒன்ன புகழுற இப்போ நான் ரொம்ப புழுகுறேன் நான் உன்ன நினைச்சுதான் தலை சுத்தி கிடக்கிறேன் நீ என்ன நினைக்கதா உயிர் வத்தி தவிக்கிறேன் நான் உன்ன நினைச்சுதான் தலை சுத்தி கிடக்குறேன் நீ என்ன நினைக்கத்தான் உயிர் வத்தி தவிக்கிற உன்னை பார்த்த ராசாத்து ஒதுங்காத ஏமாத்தி கலர் கலரா என்ன மிளிர வச்ச கனவுலையோ கரகம் ஆட வச்ச கடகடன்னு மனச மாத்தி வச்ச கழுசடைய கவிதை கேட்க வச்ச வேதாளம் போல தாவரேன் நெருப்பில்லாம சும்மாவே பத்தி எரியிறேன் காலால கோலம் போடுற கணக்கில்லாம கண்ணால கத்தி சொருகிற நான் உன்னை நினைச்சுதான் தலை சுத்தி கிடக்கிறேன் நீ என்ன நினைக்கதா உயிர் வத்தி தவிக்கிறேன் உன பார்த்த ராசாத்து ஒதுங்காத ஏமாத்தி உன்னை நானோ காப்பாத்தி காப்பாத்தி விடுவேனா கை மாத்தி ரவி, அந்த கலர் வரலையேடா. எந்த கலரு? டே மயில் பச்சை வேணும்னா பார்த்து கொஞ்சம் நீல சரி. பா பெருமாளே, என்னம்மா? இங்க வாப்பா, வா. லே, நீ பாரு, நான் வந்துடுறேன்.
1/2 கிலோ மண்டை வெல்லம், 1/4 கிலோ காஞ்சி மிளகா, கொஞ்சம் மல்லித்தலை. ஏமா காலைல தானே போயிட்டு வந்தேன், எத்தனை வாட்டிமா அனுப்புவ? கோச்சிக்காதடா. என்ன சிவகாமி நல்லா இருக்கியாமா? வாங்க மாமா. வாங்கண்ணே. என்னம்மா நல்லா இருக்கியா? ஐயோ லட்சுமி அக்கா, வாங்க வாங்க. என்ன எல்லாம் திடீர்னு வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். உட்காருங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பாத்துடுங்க. ரொம்ப தங்கமான பையன். ஓ, முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையும் பாத்துக்கிட்டோம். அம்மா நீ போய் மரகத்தை ரெடி பண்ணு, நான் குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன். நம்ம மரகதம் தானே, நான் போய் அலங்கரிச்சு சரி குடிக்கிறேன். சரி. ஏன் இப்படிலாம் பண்ற? இதெல்லாம் சரியில்லை. ஏன் என்ன காதலிக்கலையா? காதல்னா என்ன? அன்பு. அன்புன்னா அக்கறையா பாத்துக்கிறது. யாரு யார் மேல? பிடிச்சவங்கள. மரகதம், நான் சொன்னா கேளு மரகதம். மரகதம் ப்ளீஸ், நான் சொன்னா கேளு மரகதம் ப்ளீஸ். இப்படிலாம் எதுவும் பண்ணாத, சொன்னா கேளு. மார்கழி முடியட்டும், தை மாசம் கல்யாணம் ஏற்பாடுலாம் வச்சுக்கலாம். என்னம்மா? ஆமாங்க. மண்டபம்லாம் கூட முன்னாடியே புக் பண்ணிடலாம். நீ போய் அவளை கூட்டு வாயாம்மா. நான் போய் பொண்ணை கூட்டு வந்துடுறேன். செல்வி, என்னாச்சுமா? உங்க மகளுக்கு ஏற்கனவே எங்க மாப்பிள்ளை இருக்கு. ஏய், என்னம்மா சொல்ற? உள்ள போய் பாருங்க. பெருமாளே, என்னடா இது? அண்ணா இருங்கன்னு பேசுவோம். அட வாடா அண்ணா. ஏய் மரகதம், என்ன? அடிக்காதடா. நீங்க சொல்றது எப்படி? விடுடா. வா போப்பா. சும்மா இருமா. நீ உள்ள போடி. எல்லாம் உன்னால வந்து. சத்யா கட் அவுட் 45 அடி, சும்மா மிரட்டிரணும். அன்னைக்குன்னு பார்த்து என் குழந்தை அம்மாவை கல்யாணம் வரைய முடியாது. கோச்சுக்காதீங்க. அண்ணே சத்யா கட் அவுட் வரேன் அண்ணே. நான் வரைஞ்சோம்னா கை இருக்காது தம்பி. அவன் வரக்கூடாது வரேன்றான். இவனுக்கு மன்றத்தை ஆரம்பிச்சு நம்ம வேலையை காலி பண்ணிடுவானு போல இருக்கு. தாத்தாக்கு ஆபரேஷன் இருக்கு, என்னால வர முடியாது. நீ வேற யாரையாவது பாத்துக்கணும். இந்த பிடிங்க. நாங்க வழக்கமா அரசு ஆர்ட்ஸ்கிட்ட தான் கொடுப்போம். இந்த தடவை நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டாப்ல. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வரைஞ்ச எம்ஜிஆர் கட் அவுட்டை பார்த்தோம், அசத்திட்டீங்க. இந்த கமல் படத்தை நீங்க தான் வரையறீங்க. சரி தம்பி, கமல் கட் அவுட் இல்ல, கமலே தத்ரூமா வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஆட்டோகிராஃப் வாங்க ஆளு வந்து நிப்பாங்க, பின்னாலே நீங்களும் வந்து நிப்பீங்கன்னா பாத்துக்கிடுங்களேன். இது எங்க ஆத்தா முப்படாத்தி மேல சத்தியா. சும்மாரியா? ஒரு நிமிஷம் தம்பி. ஆமா, என்ன படம் சொன்னீங்க? சத்யா. சத்யா சத்யா சத்யா. சரிங்க, நான் கிளம்புறேன். நல்லது, போயிட்டு வாங்க தம்பி. நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஊர்ல தடவையா கட் அவுட் வரையற. ரவியும் கூப்பிட்டுக்கப்பா. அம்மா, இந்த ஊருக்கு நம்ம பொழைக்க வந்திருக்கோம். இது எனக்குன்னு வந்தது. இனிமே நான் தனியா பண்றதுதான் சரி. என்னமோ பார்த்து செய்ப்பா. நீங்க கவலையே படாதீங்கம்மா. தம்பி கண்ணை மூடிட்டு வரவேப்ல, நான் தான் கூட இருக்கேன்ல. நம்ம சாயல் கொஞ்சம் கூட இல்லையே. சத்யா 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 சத்யா. தம்பி, ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இதுல லேசா ஏன் முகம் வர்ற மாதிரி பண்ணி முடியுமா? கிழிச்சிருவேன், பேசாம போய்க்கோ. ஒரு கலைஞனை வளர விட மாட்டேங்கிறாங்களே. நம்ம தான் நம்மளை வரைஞ்சுக்கணும் போல் இருக்கு. கட் அவுட் வைக்கப்படாதுன்னு சொன்னா ராத்திரியோட ராத்திரியா வந்து யாருக்கு தெரியாம வச்சுட்டு போயிட்டாங்களா? அதே கட் அவுட் ஜம்முன்னு வரைஞ்சிருக்கீங்க. கமலா அப்படியே வரைஞ்சிட்டீங்க. பிரமாதப்படுத்திட்டப்பா. நம்ம திருநெல்வேலியில் குருவாடிச்சிட்டா. கட் அவுட் சூப்பரா வரைஞ்சிருக்கேன். கமல் பார்க்கறதுக்கு ரஜினி மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்காரு. ஏய் என்ன, வாடா வீட்டுக்கு போலாம். நீ இல்லாம அவனே வந்திருக்க, அவனை போய் பேசிட்டு இருக்க. ஏய் ஆர்டர் எனக்கு வந்ததாண்டா, நான் தாண்டா அவனுக்கு அனுப்பிச்சு. அப்படியா? சரியா உள்ள போலாம். ஏய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா தலைவர் ரஜினி படம் வாப்பா, டேய் வாயா. வரல வரல வரப்பா, நீ வாப்பா. இதை ஏன்டா முதல்ல சொல்லுங்க. எங்களால யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
என்னது வெச்சமுல்ல கட் அவுட்டு எப்படி படம் போட்டுவாங்களே ஏய் படம் படச்சு கிளம்புங்க. சரித்திர புருஷனே, பச்சை தமிழர்களின் நாக்குகளில் பச்சை குத்தப்பட்டிருப்பது பொன்மனச் செம்மலே. நீங்க சொல்ல போய் தான் வரையாம விட்டோம். இப்ப பாருங்க தொழில் வேற ஒருத்தனுக்கு போயிட்டு புதுசா இப்போ ஒருத்தனை வரைய விட்டதுனால இனி எல்லா விளம்பரம் அவனுக்கு தானே போய் சேரும். நீங்க சொன்னீங்க தான் நினைச்சு வரையில இப்ப அவனுக்கு வரைஞ்சிட்டாங்க, என்ன ஒண்ணு புரிய. இந்த திரைப்படத்தை உன் பாத கமலங்களில் பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றேன். சொல்டா, படிப்பை வச்சு வேலை கிடைக்கலனாலும் முகத்தை வச்சாவது கிடைக்கட்டுமே. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போறேன். நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா, பேசாம தாடி எடுத்து ஃப்ரெஷ்ஷா தெரியும். தலைவர் லவ்ல இருந்து ஆக்ஷனுக்கு மாறிட்டாருல. சூப்பரா இருக்காருல பாக்குறதுக்கு. பின்றாரு உடம்பே வேற மாதிரி இருக்குல்ல. மூணு இருக்காருல. ஆளு அடையாளம் தெரியல. வேற கெட்டப், அவருக்கு போட்டியே இல்ல. அண்ணே அண்ணே கரெக்ட் உடையங்க அண்ணே. அண்ணே யார்ல நீ? அண்ணே நான் தானே உடைஞ்சேன். எதுக்கு இருக்கீங்க? ஏய் ஏய் போடா டேய். செயலுக்கு தலைவன் நடிப்புக்கு கமல். உங்களுக்கு தெரிய. ஏய் என்ன அடிக்க? ஏய் ஏய் என்னடா இது? ஏன்டா அடிக்கிறாங்க? இல்ல இல்ல இங்க வை. ஏண்டா ஒருத்தன் கூட திருப்பி எடுக்க துப்பு இல்ல? அண்ணே அவன் அடிச்ச அடியில சாப்பாட்டுல உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு கூட தெரியலண்ணே. யாருல அவன்? அந்த கட் அவுட் வரைஞ்சாம்லண்ணே, அவன் ஃப்ரெண்டுண்ணே. எங்க இதை போடலாமா? அதை போடு. இது வந்துடும். ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இப்படி நீங்க பண்றீங்கன்னு ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லிக்கலாம்ல. இப்போ எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னய்யா சொல்லியா? தியேட்டர்ல மொத்தமா 300 பேர். எவனை துரத்துறது எவனை பிடிக்கிறதுன்னு தெரியல. 200 பேரை கல்யாண மண்டபத்துல வச்சு காலம்பரம் அனுப்பிச்சிட்டேன். எனக்கு பெரிய குறைச்சல் ஆயிடுச்சு. எஸ்பி ஆபீஸ்ல எங்க போன் இந்த படம் வேண்டாங்க. இந்த படம். என்னது? இல்ல இது வீட்டில் நீங்கள் தப்பு எடுத்துக்காதீங்க. அடிச்சாளுங்க என்ன நாங்க நடந்த சம்பவத்தில் 15 பேர்த்த பாளையங்கோட்டை ஜெயிலில் போட்டாச்சு. உங்க ஆளுங்களுக்கு தான் அடி ஜாஸ்தி. சிதம்பரம் இருந்தானா சார்? அவர் உங்களுக்கு மேல பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஆளுங்களை விட்டு போயிட்டாரு. எதுக்கும் சொல்லி வைங்க. பாத்துக்கிறேன். ஆட்சி கலைய போகுதுன்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் எலெக்ஷன்ல கொஞ்சம் பேர் கூட பாத்துக்க. நான் வைக்கிறேன். உடம்பெல்லாம் வீங்கி இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கடா. அதான் ஒருத்தர் குடுக்கறல்ல. வலிக்குதுமா.
அந்த ரவியால நானெல்லாம் மாட்டிக்கிட்டேன். டேய் தடவை ஊர் முன்னாடி வரைஞ்சி வச்சிருக்க, அதை உடைச்சா சும்மா விட்டுருவாங்களா? எனக்கே 4 தட்டு தட்டணும் போலதான் இருந்துச்சு. அவன் செஞ்சதாண்டா சரி, நீ தான் ஏதோ உளறிட்டு இருக்க. இந்த வேலையில பிரச்சனை இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? அதனாலதான் எனக்கு அமிச்சிட்டான். சரி விடு. கமல் கணேச பேசிக்கலான்னு தான் சொன்னாரு. இவன் தான் அவசரப்பட்டு கை டேய் உனக்காக தாண்டா அடிச்சிருக்கான். சும்மா இருமா, விவரம் தெரியாம பேசாத. உனக்கு தான் புரியல. கைலாசம் பாரேன், பேசாம மொத்த ஊரே ஜெயிலாக்கலாம். ஒழுங்கா அமைதியா இருக்காங்க. ஆமா பாரு, போட்டி இல்ல பொறாம, ஆளுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா தான் இருக்காங்க. என்ன ஐயா ஆயில் கைதியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க தம்பி? மீசையை பார்த்தாலே தெரியுதே, பல வருஷம் வளர்த்துருப்பீங்க போல. வெளில இருந்து ஆள் வருவாங்களா இல்லை நீங்களே செதுக்குவீங்களா மீசையை? எல்லாம் நம்ம கை கொண்டு தான். அண்ணா ஒரு பீடி கொடுங்க. எந்த ஊரு? திருநெல்வேலி தானே. என்ன கேஸ்? எதுக்காக உள்ள வந்திருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, ஃப்ரெண்டு மேலே கையை வச்சானுங்க, 2 போட்டேன், நம்மள தூக்கி உள்ளே போட்டாருங்க. அது சரி. இங்கதான் கோயில் இருக்கானே, நெல்லையப்பர் கோயில் இருக்கு, போய் கும்பிடணும்ண்ணே. ஜெயிலுக்குள்ள சொல்லுங்கண்ணே. உங்களால படம் பார்க்க வந்தீங்களை ஜெயில புடிச்சு போட்டாங்க. தைப்பூசம் மதமா கோயிலுக்கு கூட போக முடியல. இப்போ என்ன உங்களுக்கு சாமி கும்பிடணும் அவ்வளோதானே? இதுவே கையில பெயிண்ட் இருந்துச்சு வைங்களேன், சும்மா கலர்ஃபுல்லா மின்னுவாரு. அப்படியா? கொடுத்து மட்டும் பாருங்க. வாடன் என்னடே தேவையான பெயிண்ட் வாங்கிட்டு சொல்லியா? சரிண்ணே. திருச்செந்தூர் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு முப்பாட்டன் முருகனுக்கு ரவி இந்த தம்பி வேண்டாம். வணக்கம்யா. நாய்கிட்ட வேலை சொன்னா நாய் வாளுகிட்ட வேலை சொல்லிச்சான். இப்படி ஆகும் நினைக்கலையா? நான் என்னையா சொன்னேன்? நான் படிச்சு என்ன சொன்னேன்? ரசிகர்கள் விஷயத்துல தலையிடாதன்னு நீ உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன. இப்ப நம்ம 2 பேருக்குமே மரியாதை இல்லாம போயிடுச்சு. எவனோ ஒருத்தன் மாளுங்கெல்லாம் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டானே. ஐயா வரைஞ்ச போயில ராத்திரிக்குள்ள தூக்கிறேன். என்னதுக்கு? அவன் தான் இங்க இருக்கானே. பேசாம நில்ற. காலையில இருந்து 5 வாட்டி காலில் விழுந்துட்டு அவன் போய் வீரத்தை காமிச்சிட்டு போல. செத்த உன் பேர் என்ன? நல்ல பெருமாள். நல்ல பெருமாளோ பொல்லாத பெருமாளோ, இனிமே நீ பிரஷை தொடக்கூடாது. சரி. உன் ஃப்ரெண்டு ஜெயில இருந்து வந்த உடனே என்ன பார்த்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல். சரிங்க. ஏய் இனிமேல் நீங்க படம் வரீங்க. போ. வரேன். அந்த பையன் மட்டும் வெளியே வரட்டும். பாத்தீங்களா ஐயா போற, அதுக்கு தான் நாங்க வரைய மாட்டேன்னு சொன்னோம். யோ உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கமலஹாசன் வரைய சொன்னா சாருஹாசன் வரைஞ்சு வைப்பேன். போயா. ரஜினி மன்றமும் கமல் மன்றமும் சேர்ந்துட்டு திருநெல்வேலி புள்ள அதான் பேச்சு. ரவி வந்தாச்சு. ரவி நமக்குள்ள ரஜினி கமல் அடிச்சுக்கலாம், ஆனா நம்மள யாரும் தொட்டுறக்கூடாது. விட்டுருமா என்ன? பெண்ணி பூ வச்சிட மாட்டேன். கைலாசம் உள்ள எப்படி வசதியெல்லாம் வீட்டுல இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. என்ன பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது கூட நிம்மதியா தான் இருந்துச்சு. மரகதம் நல்ல பார்டர் வச்சு தேடி புடிச்சு இழுத்த கிழியாத மாதிரி. உன் அளவு ஜாக்கெட்டுங்க அளவெல்லாம் மாறி போச்சு, புதுசா தான் எடுக்கணும். கையை வச்சுட்டு சும்மா இருந்தா வந்தாலே பார்த்துட்டு போக மாட்டேன், சும்மா வம்பு பேசிட்டு. ஏன் உண்மை சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? இதை வாங்குப்பா. அப்பாடி, ரேஷன் கடையில் எவ்வளோ கூட்டம். இந்த வேகாத வெயில்ல போயிட்டு வர்றதுக்குள்ள தலை கிருன்னு சுத்துது. நீங்க அலையறீங்க, பையனை அனுப்ப வேண்டியதானே? இது என்ன மற்ற பிள்ளைங்க போலையா? வேலை சொல்லல, நான் வீட்டு நடைய தாண்டாது, அப்படி வளர்த்துட்டேன். அடக்கமா செஞ்சு வச்சிருக்கீங்க. எங்க அப்படி இருந்தும் சண்டை சச்சர் வருதே. ரவி ஜெயில இருந்து வந்துட்டான் போல, நான் வரும்போது பார்த்தேன். நீ அவனை கூட்டிட்டு போய் யாரையும் பார்க்கணும்னு சொன்னியே, போய் பார்த்துட்டு வா. நான் பார்த்துக்கிறேம்மா. ஏய் நீ என்ன கிளம்பலையா? நான் கிளம்புறேன். ஜெயந்தி இரு, நானும் வரேன். இப்போ 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஜாக்கெட்டுக்கு ஊக்கு தீந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ யார பார்க்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டை விட்டு வெளியே போனா காலை உடைச்சு போட்டுருவேன். அடுத்த வீட்டு போன மட்டும் ஈர பார்க்க வேண்டியது. நம்ம வீட்டுல ஒண்ணு ஆசைப்பட்டா 1000 குறை சொல்ல வேண்டியதா? அடிச்சோன்னு மூஞ்சி முகரப்பு வந்துரும். இங்க பாரு,
கை நீட்டுற வேலை வச்சுக்காத. நீ என்ன அவளுக்கு வக்காலத்தா? நீங்க 2 பேரும் லவ் பண்ணலாம், நான் லவ் பண்ண தப்பா? இனிமே பண்ணல, விட்டுட்டேன். போதுமா? இதுக்கப்புறம் அவகிட்ட நான் பேச்சு வச்சுக்கிட்டேன். என் பேரை மாத்திக்க. நீ வாடி போலாம். நான் கொடுக்குறேன். மைக்குங்கயா, நீங்க பேசுங்க வரும். சோடாவது குடியா? சீக்கிரம் குறா. என்னையா காணும்? கைலாசம் குடிச்சிட்டாரு. இப்ப எப்படியா பேசுறது? அட பேசுங்க தலைவா. கரைச்சல குட்டிடுவானே. நிறுத்துங்கப்பா. என்ன தட்டுவீங்க, உட்காந்து தட்டுவீங்க. தலைவராகிய நான் இத்தனை வருடங்களாக இந்த மன்றத்துக்கு அல்லும் புகழும் அயராது பாடுபட்டேன். கைலாசம் சும்மா இரு. என் குடும்பத்தை காட்டிலும் இந்த மன்றத்துக்கு முழு மூச்சாக செயல்பட்டதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். தெரியும், நீங்க முழு மூச்சு அதுக்கு பாடுபட்டு எங்களுக்கு தெரியும். பேசு. தலைவர் அவர்களை நான் 3 முறை நேரில் சந்தித்துள்ளேன். பொய், பிராடு. நல்ல மெட்ராஸ்ல தண்ணியை போட்டு வந்துடுறது. அதை இப்போது நினைத்தாலும் என் நெஞ்சமெல்லாம் இனிக்கின்றது. சுகரா இருக்கும், செக் பண்ணி பாரு. சும்மா அறியா, பேச முடியா? இப்படி கட்டையை கொடுத்தா சீக்கிரம் முடிப்பான். முதல்ல போ சொல்லியா? அனுப்பிட்டா செலவுக்கு யார் காசு கொடுக்குறது? சரி விடு. இங்கு இளைஞர்கள் நிரம்பி இருக்கிறீர்கள். உனக்கு வயசாச்சு சொல்லியா? தம்பி ரவி அவர்கள் இந்த மன்ற பொறுப்பினை தலைமையேற்க வந்திருக்கிறார்கள். அதை வழங்குவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பா இப்பதான் மேட்டர் வர்றான். அதாவது இருப்பா என்ன பஸ்ல இருந்து ஆரம்பிக்கிற பிரஸ்ஸா? அதான் முடிச்சிட்டீல. ரவி வா, நீ போப்பா. என்ன இங்க வாப்பா. அத முடிஞ்சல மைக் பத்தன ஆரம்பிச்சிட்டான் பாரு. திரும்ப பஸ்ல இருந்து வா. இவனை வெளிய அனுப்புறதுக்குள்ள பெரும்பாடா இருக்கப்பா. எல்லோருக்கும் வணக்கம். எதையும் சந்திப்போம், சாதிப்போம். சாப்பிடல. இந்த மீனாட்சி தியேட்டர்ல கட் அவுட் உடைச்ச இடத்துல, அதான் அந்த கமல் கட் அவுட். ஆமா, நீ தட்டுன தட்டுல ஊரே உன்னை பத்தி தான் பேசிட்டு. நிஜமா? இது வரைக்கும் கமல் ரஜினி சண்டை போட்டுட்டு இருந்தோம். இப்ப பாரு, கமல் கணேசன் எனக்கு வணக்கம் வச்சுட்டு போறாங்களா? இதெல்லாம் நீ வந்ததுனாலதான் நடக்கு. மந்திரமூர்த்தி ஆளை வச்சு கட் அவுட் உடைக்கிறாருன்னா அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன நான் சொல்லுது, நம்ம முன்ன வச்சு கால பின்ன வைக்க கூடாது. நீ உள்ள பேசின பாரு, சந்திப்போம் சாதிப்போம். அதான் அதுக்காகத்தான் உனக்கு இந்த தலைவர் பதவி கொடுத்தேன். நல்லா பேசுறியா? இதெல்லாம் உள்ள பேசிருக்கலாமே. பொடி பயல நீ, உனக்கெல்லாம் புரியாது. சரியா வந்துரும். நான் சொல்ற மாதிரி கேளு. நீங்களும் வாங்க தம்பி, போய் பேசுவோம். யோ போய் பேசியா? நான் தான் அவங்க கூட பேச மாட்டேன்ல. பேசுனா மரியாதை தேய்து. ஆயா சுட்ட முடிக்கலி. ஆமாயா, தேங்காய் பொறுக்கே. அப்புறம் ரவி, ஆளையே பார்க்க முடியல. இவ்வளவு வருஷம் நீங்க அவ்வளவு பார்க்க முடியலங்கிற கண்ணில் ப்ராப்ளமா? சும்மா இரியா. நானும் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பிக்கலாம் வேணாம், முடிச்சிரு. ஏன் தூரம் வந்து பேச மாட்டாரா? இல்ல, இந்த கிளிப் பேச்சு நீ கேப்பேன்னு தான் என்னை அனுப்பிச்சு விட்டுருக்காப்ல. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த கட் அவுட் மேட்டர்ல நல்ல பெருமாள் போய் மன்னிப்பு கேட்டு வந்துட்டாப்ல. அதே மாதிரி நீனும் போய் சமாதானமா பேசி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா நம்ம இதை சொல்லதான் வந்தியா? ஏய், அந்தால ஏன்டா அடிக்கிறீங்க? நான் தான்டா பேச சொன்னேன். நீ பண்ண தப்புக்கு நான் போய் மன்னிப்பு கேட்டு வந்தேன். உன்னை யாரா போக சொன்னாங்க? வரைஞ்சது நான், அடிச்சது நீ. பாயிண்ட் அதெல்லாம் விவரமா சொல்லிட்டேன். நீ போய் மன்னிப்பு கேட்டாதான் 2 பேரும் பிரஸ்ல கை வைக்க முடியும். ஏய், யார் மேல தப்பு? நம்ம வரைஞ்ச கட் அவுட் உடைச்சா அவங்க மேல தான தப்பு. அவங்க அடிச்சது உன் தப்பு. உன் மேல கை வச்சிருக்காங்க, பாத்துட்டு இருக்க சொல்றியா? அப்ப ஏய், நம்ம ரவுடி பேலவளா? பொழப்பு நடத்த வேணாமா? தொழில் செய்யணும். இந்த மாதிரி விஷயத்துல 4 பேர் அனுசரிச்சு தான் போகணும். இல்லனா கையை கட்டி நிக்க வச்சிருவானுங்க. எவனும் காப்பாத்த வர மாட்டான். ஏய், இதுக்கெல்லாம் நீ பயப்படாத. அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் தான். இதுவும் கரெக்ட். பேச்சுக்கலாம் ஒன்றும் குறைச்சல இல்ல. நீ உள்ளூர்காரன், நான் பொழைக்க வந்தவன். நீயா போய் மந்திரமூர்த்தியா கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பாத்துக்கோ, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ யார நம்பிட்ட அந்த ஊருக்கு வந்த? நாளை பின்ன உனக்கு ஏதாவது ஆச்சுனா யாரா பதில் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாரா பதில் சொல்றது? உன் தங்கச்சி யார் பதில் சொல்றா? நாளை போல மாப்பிள்ளை வர போறவே. எல்லாம் இந்த காடிக்காரனால தான். சும்மா இல்லாம தங்கச்சி பேசிட்டான் பாரு. எல்லாம் உள்ளால தான் வந்தது. அல்வா சாப்பிட்டு அடுத்த ஷோ படத்துக்கு போலான்னு பார்த்தடா. ச்சே, மூளையை கெடுத்து. சரி, இப்போ என்ன பண்ண போற? வா போலாம். ஒரு சனம் தூங்கிருச்சு. பாவி மனம் அதுவும் ஏனோ தெரியும். கத்தாத.
லூஸ் ஆடி நீ சோறு கிருத்துங்கள கையை இந்த கடி கடிக்கிற. ச்சே, கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் தெரியுமா? குடிச்சிட்டு வந்துடும். ஏய் மூஞ்சியை எப்படி வச்சிருக்க? இதுதான் வசதியா இருக்கு. ச்சே, நான் இங்க வந்திருக்கவே கூடாது. ஏய், இப்படி எல்லாத்துக்கும் கோவப்பட்டா யாருக்கு லாபம்? நானே ஏற்கனவே போதையில வந்திருக்கேன். இப்படி இக்கண்ணா போட்டு பேசினா என்னடி அர்த்தம்? அப்போ நானும் குடிச்சிட்டு பேசினதா உனக்கு புரியுமா? சோடா ஊத்தியா சோடா ஊத்தாமலா? ஏய். ஏய் எப்பவும் விளையாட்டு தானா? உன்னால எனக்கும் எங்க அண்ணனுக்கும் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? பேசாம அவன் சொல்றது கேட்க மாட்டா? இத பார், அவன் காசு பணம் கேட்டா உடனே கொடுத்துடலாம். போய் அடுத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றான். இங்க பார், நான் ஆம்பளை, என்னால அதெல்லாம் முடியாது. ஆம்பளைன்னா என்னன்னு தெரியுமா? என்ன? எப்போ நீ ஒரு பொண்ணை தொடுறியோ அப்பதான் நீ ஆம்பளை. ஆம்பளை புய மொக்கு. உன்னை எண்ணி காத்திருக்கேன் வாயண்டி. என்னத்துக்கு காட்டுற நீ பூச்சாண்டி? மனசுல ஏண்டி விளக்கையும் போட்ட? வேளங்கல ஏதோ வெறுக்கிற ரோட்ட. பைய பைய நெருங்கி வரேன் புள்ள. வைய வைய தருவேன் நானும் தொல்ல. மனசுல ஏண்டி விளக்கையும் போட்ட? வேளங்கல ஏதோ வெறுக்கிற ரோட்ட. தெரியும் தெரியும் இதுவும் சேட்ட. பைய பைய நெருங்கி வர புள்ள. வைய வைய தருவேன் நானும் தொல்ல. பச்சை தண்ணியா இருந்த முன்னால பதரசமாகி விட்ட ஒன்னால. என்ன கண்டு நீ சிரிச்ச பின்னால எக்கச்சக்கமா செவந்த தன்னால. விடிஞ்ச பின்னாலும் உறங்குற ஆளு உன நினைச்சேதான் கிறங்குறன் கேளு. எதை நினைச்சாலும் உளறுற வாய் கிடக்குது உன்னால் ஊஞ்சி போய். தெரியும் தெரியும் இதுவும் சேட்ட. என்ன பெத்த தாயும் கூட காட்டாத அன்புல நீ ஆணி அடிச்சு மாட்டாத. கிழக்கிற போல என்ன நீ ஆஞ்சு நெஞ்சுக்குள்ள பாக்குறிய ஆராஞ்சு. பழக்கம் இல்லாத கனவுகளால படுத்துற நீதான் பதறது மூளை. குழந்தைய போல குதிக்கிற ஆசை கொடுக்குது இம்ச என்ன பேச. தெரியும் தெரியும் இதுவும் சேட்ட. பைய பைய நெருங்கி வரேன் புள்ள. வைய வைய தருவேன் நானும் தொல்ல. ஏன்பா ஏந்திரியம்பா? ஏம்ல கூப்பிடுறேன்ல. என்ன தாத்தா இடி இடிச்சு எழுப்புற? ஏதோ கட்சிக்காரங்க வந்திருக்காங்க பாரு, படம் வரையணுமா? பிடில. ஏய் ஞாபகமா வரைச்சிட்டு எடுத்து வைல. அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. முதல்ல நீங்க வாங்க. இவன் எங்கிட்ட வேலை பார்க்கறானா, நான் எங்கிட்ட வேலை பார்க்கறானா? ஏல கதவு திறந்து வச்சிருக்கேன், நாயகி வந்துட போறது பாத்துக்கோ. டேய் கொஞ்சம் தண்ணி குடுறா. ஏய் இதெல்லாம் எடுத்துக்க சீக்கிரம் வா. வணக்கம் தம்பி. வணக்கம். அம்பை ரகுபதி என்ன படம் வரேன்னு கூப்பிட்டு விட்டாரு. சரி
டேய் பார்த்து போடா டேய். இதாங்க அட்வான்ஸ். சரிங்க. மறந்துடாம வந்துருக்கேண்ணே. வாங்க. ஐயா சிரிக்கிற மாதிரி. என்னல வெளியே வந்துட்டானே? வந்துட்டானே, விவரத்தை சொல்லிட்டேன். மந்திரமூர்த்தி ஐயாக்கிட்டையும் சிதம்பரம் அண்ணாங்கிட்டையும் போய் நின்று பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நான் அண்ணன் ஆளுங்கன்னு தெரியாமல் கூட்டத்தில் கை நீட்டிட்டேன். என்னை மன்னிச்சிட சொல்லு, வர பயமாக இருக்குன்றானு. முடிஞ்சுதா? ஐயா கும்பிடுற மாதிரி. விளையாடுறியா? ஐயா முன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். சிதம்பரம் பொறுப்புலமா போட்டோ ஒழுங்கா வரும்ல? நல்லா வந்திருக்க ஐயா. அழகா வருமா? சரி இருக்கு தானே வரும். டேய் கட் அவுட் ஒழுங்கா வரும்ல? வந்துருங்க ஐயா. என்ன பம்மிட்டு சொல்ற? இல்லை நல்லா வரைஞ்சிருங்க ஐயா. ஒரே புழுக்கமா இருக்கு, மழை வரும் போல. வராது ஐயா. வயல மெட்ராஸுக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் போடு. சீட்டு தராங்களோ இல்லையோ ஏமாத்திர போறாங்க. பார்த்துக்கலாம் ஐயா. இல்லை இந்த ஃபோட்டோ கழுவி வாங்கிட்டு கட்சி ஆஃபீஸ் வந்துடு. சரிண்ணா. என்ன சிதம்பரம் ஐயா, இந்த பாய சொல்றதை கேட்குறானே. இவன் கூட்டாளி மன்னிப்பு கேட்டு இவனை அனுப்பிச்சிருக்கான். நான் தான் சொன்னேனே, கூட்டத்தோட சேர்ந்துட்டு குமாங்கத்தை குத்திட்டான். இருந்தாலும் இந்த தட்டு தட்டணும். இரியா அவசரப்படாத, வேற மாதிரி செய்வோம். ஜெயந்தி சொல்லுங்கப்பா. போய் உன் ஜாதகத்தை கொண்டு வாமா. நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா, நாதி இல்லை செய்தி இல்லை நானும் அழை ரசிப்பேனா. அண்ணே அங்கே பாருண்ணே, நான் வரைஞ்சிட்டு இருக்கேன்ண்ணே. அவன் தானே மாலையில் அன்றைக்கி தேட்டரில் அடிச்சது. கூப்பிடல அவனை. ஏய் அண்ணன் கூப்பிடுதாரு. வேலை செய்யும்போது அண்ணன் கூப்பிட்றான். பாடா வரையும் போது பின்னாடி தொட்ட சாக அடிச்சு போட்டுறான். இல்லை 2 பண்ணு வாங்கிட்டு வாடா, வயிறு எறையுது. அல்ல சும்மா இல்லை. ஏய் டாக்டர் சார், அவனுக்கு என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் காது கேட்காது, சத்தமா பேசுங்க. சுத்தம். டாக்டர் சார் சொல்லுங்க. அவனுக்கு என்ன ஆச்சு? நேத்தி போட்ட ஊசி கேட்கல, இன்னைக்கும் போட்டிருக்கேன். 6 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். டேய் அவங்க 2 பேரும் தூக்கிட்டு வாங்களே. சரிங்கய்யா. ஏன் என்ன பார்க்க வரல? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் பேசலாம் போ. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். அறிவில்ல, எங்க வச்சு என்ன பேசணும் தெரியாது உனக்கு. நடுவில் ஏண்டி பேச்சு? போடி வீட்டுக்கு. நம்ம கல்யாணத்தை பத்தி. இப்ப அதான் ரொம்ப முக்கியமா? உங்க வீட்ல உனக்கு முதல்ல கல்யாணமா இல்ல உன் தங்கச்சி கல்யாணமா? ஆமாடி, முதல்ல என் தங்கச்சி கல்யாணம் மட்டும் தான் நான் பண்ணுவேன். சரி, எவ்வளவு நாள் ஆகும்? அவ்வளவு அவசரமா இருந்தா வேற எவனது கட்டிக்கோ. போடி. இப்பெல்லாம் ஆளை வச்சு அடிக்கணும். அவ்வளவு சரி. ஒன்றும் பத்துக்க. 32வது வட்டம் நம்ம ஏரியா. டவுனுக்குள்ள நம்ம ரசிகர் மன்ற போஸ்டர். புரியுதா? ஐயா கூப்பிட்டாரு. படம் ரிலீஸ் ஆக போகுது. கட் அவுட் வரையணும், நிறைய வேலை இருக்கு. அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுங்க. ஏய் ஐயா கூப்பிடுறாங்க.
பார்த்தல்ல, கிளம்பு. சிதம்பரத்தை அடிச்சு வந்துட்டேல, அதான் ஆள் அனுப்பியிருக்கானுங்க. என்ன பிரச்சனை பார்த்துக்கலாம். அவனுங்க மேலே தானே தப்பு. பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலையப்படாத. விடுங்க ஐயா, நான் பண்ண தப்பு தாங்க, என்னை மன்னிச்சுக்கங்க. அன்னைக்கு நான் அவனை காப்பாற்றணுதாங்க நான் அப்படி சொன்னேன். இனிமேல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் உள்ளே வரல, நான் உங்கள் பக்கம் தான். சொல்லு. ஐயோ வணக்கம்யா. என்னடா அவனை கூப்பிட்டோம், படம் ரிலீஸ் வேலை இருக்குன்னு திமிரா பால் சொல்றாயா. கூட மற்ற தாளுகளும் இருக்கனால எங்களால் எதுவும் செய்ய முடியலையா. படம் ரிலீஸ் இருக்கா உனக்கு? சிதம்பரம், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம்ப்பா. சார், முரட்டுக்கால ரசிகர் மன்றத்திலேருந்து வரோம். நாளைக்கு தொடர்ந்து 6 ஷோக்கு டிக்கெட் வேணும். எந்த ஷோக்கும் டிக்கெட் இல்ல. ஏன்னா மந்திரமூர்த்தி ஐயா திருநெல்வேலியில ரஜினி கமல் படம் ரிலீஸ் பண்ண கூட சொல்லிருக்காவ. புரியுதா? ஏன், என்னாச்சு? வெளியே பாத்தீங்களா, நல்லவனுக்கு நல்லவன் குறிச்சி ரசிகர் மன்றத்துல சண்டை போட்டு போயிட்டாங்க. சண்டை போட மாட்டோமா? அதெல்லாம் முடியாதுங்க, டிக்கெட் வேணுங்க. எங்க மன்றத்துக்கு எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட போய் பேசுறேன். தேவையில்லாம இங்க என்ன கூப்பிட வேண்டிய இருக்கு. இருங்கப்பா, இருங்கயா, வராங்கல்ல, வரவங்க கிட்ட பேசி கிளம்புங்கல்ல. என்ன ரவி அவங்களோட சேர்ந்து நீ பேசிட்டு இருக்க? இவர்கிட்ட என்ன பேச்சு? கிளம்புங்க. ஏரியா நம்மள தான் எம்எல்ஏ சீட்டு மேல இருந்து சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, நம்மள தான் வேற யாரும் கொடுத்து போறோம். சிதம்பரம், கேக்குதா? கேக்குது. நம்ம ஆளுங்க சுத்தி இருக்காங்கல்ல? இப்போது அறிவிக்கப்படும் முடிவினை கட்சியின் ஒருமித்த முடிவாக கவனத்தில் கொண்டு செயல்படும்படி கேட்டுக்கொள்கிறோம். வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் நம் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பதை நம் மக்கள் கட்சியின் தலைவர் முடிவு செய்துள்ளார். கட்சியில் 30 வருடங்களாக இருந்து கட்சி பணியிலே செயலாற்றும் ஐயா மந்திரமூர்த்தி அவர்களுக்கு நம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் வாய்ப்பினை நம் கட்சி மனப்பூர்வமாக வழங்குகிறது. ஐயா மந்திரமூர்த்தி அவர்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கட்சி உங்களை கேட்டுக்கொள்கிறது. மூஞ்ச பத்திய சிதம்பரம், கட்சியில நம்ம தான் குறி வச்சு தூக்கி இருக்காங்க. தலைவர, நீங்க என்ன சாதாரண ஆளா? கராசு முடியும் ஊர்ல கிடக்கு. திருநெல்வேலி நீங்க வந்தது அப்புறம் தான் வியாபாரம் கட்டுக்குள்ள இருக்கும்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஏய், வெளியே ஓடியா? ஏய், வணக்கம் என்னாச்சு? ஏய், வண்டியில ஏறு. வணக்கம்மா. வணக்கம், நன்றிம்மா, நன்றி. வணக்கம் வணக்கம், வரேன். வணக்கம் வணக்கம். சிதம்பரம் ஐயா, உனக்காக நான் ஒரு காரியம் பண்ணியிருக்கேன். இந்த ரசிக பயல்களை நம்ம சும்மா விட முடியாது. நம்ம காலில் வந்து விழ வைக்கிறோம் பாரு. ஐயா, தியேட்டர்ல ஒரே பிரச்சனையாமியா. உங்களை மேனேஜர் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போச்சுன்னாரு. என்னடா நான் சொன்னது நடக்குதா? நீ போ, நான் வரேன். போடா தியேட்டருக்கு. சிதம்பரம், ஒன்னதான் ஐயா, நீ என் கூட இருக்கிறதுனால தான் இப்படிலாம் எனக்கு நடக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இனிமேல் நம்மளை ஒரு ரூபாய் அசைக்க முடியாது. ஆமாங்க. இந்த மந்திரமூர்த்தி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரமா ஒலிக்க போகுது பாரு. யாரா கல்யாணம் பண்ணுது? நிக்கலையா ரஜினி சிங் தலைவர்.
வர்ற தேர்தலில் இவருக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள போனோம்னா அது இதுவும் பாருங்க, படம் ரிலீஸ்க்கு மட்டும் பேசு. வரட்டும், என்ன சொன்னாலும் நம்ம பேசிக்கலாம். இந்த மாடல் எதுக்கு கீழே வச்சுக்க, ஏதாவது பிரச்சனை பார்த்து ரசிகர் மன்ற ஆளுங்களை ஐயா மேல வர சொன்னாரு. வாங்க. அதான் ஷோ இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் தேட்டரை சுற்றி சுற்றி வந்து ஷோ காட்டுறீங்களா? ஐயா நீங்கள் படம் போடுவீங்களா மாட்டீங்களா? போட முடியாது. என்னையா செய்வேன்? என்ன செய்வோம்? நாளைக்கு காலைல தியேட்டருக்கு வருவேன். தலைவர் படம் ஓடல, நாளைக்கு தியேட்டர் இருக்காது. வாங்களே. ஐயாக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். பேச்சுவார்த்தை இன்னும் முடியல, அதுக்குள்ளேயே ஒரு கண்ணாடி உடைச்சாச்சு. கேன்டீன் உடையும் போதே சொன்னேன் கட் அவுட் வைக்காதீங்கன்னு, நீங்க மீறி வச்சீங்க. ஐயா அது மீனாட்சி தேட்டருங்கய்யா, நாங்க பண்ணல, கமல் ரசிகர் பண்ணது. இந்த மாதிரி கமல் ரசிகரா ரஜினி ரசிகரான்னு என்னால் பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லா ரசிகரும் எனக்கு ஒண்ணுதான். படம் போட முடியாதுன்னு சொல்லுங்க தலைவரே. ஐயா அன்னைக்கு நடந்தது முழுசா விசாரிங்க, யார் மேல தப்புன்னு உங்களுக்கு புரியும். இவ்வளவு பிரச்சனை வந்தது காரணமே இவர் தான். அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்டு வரைஞ்ச கட் அவுட் உடைக்க சொன்னது சரிங்களா ஐயா? வரைஞ்ச அவனே சும்மா இருக்கான், நீ ஏன் கத்துற? அப்ப அடி வாங்கினவரே சும்மா இருக்காரு, நீங்க ஏன் உள்ள வரீங்க? அவன் சும்மா இருக்கான்னா என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறான். உங்களை மாதிரி விசில் அடிக்கிற கூட்டம். விசில் அடிக்கிற கூட்டமா? எங்களை நம்பி தானே தேட்டர் நடத்துறீங்க, அப்ப சம்பாதிச்ச காசை திரும்ப கொடுத்துருங்கய்யா. என்ன யாரை பார்த்து ஏங்குற? யூனிட் என்ன பேச்சு தலைவரே? படம் போட முடியாதுன்னு சொல்லுங்க தலைவரே. ஏய் இல்ல பாங்களே, அத நீ எல்லாம் சொல்லக்கூடாது, அவர் சொல்லட்டும். ஏய் யார் நீ? யார் நீ? ஒரு ரசிகர் மன்ற தலைவர், ஒரு பெயிண்டர். டப்பால பெயிண்ட குறைச்சியா, செவுத்துல வரைஞ்சியா, படம் ரிலீஸ் ஆன உடனே தேட்டருக்குள்ள வந்து லாட்டரி சீட்டை கிழிச்சு போட்டியான்னு இருக்கணும். அதை விட்டு என்கிட்ட வந்து பேசுறேன். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? இந்த தேட்டருக்கு ஓனர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர், வியாபாரி சங்க தலைவர், அரசியல் லொட்டு லொஸ்ட் எல்லாம் என்கிட்ட தான். நீ என்னடா எங்க ஆளுங்களே அடிச்சு போட்டு என் தேட்டர்லயே படத்தை போட சொல்லுவியா? போட சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரசிகன் அதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. உங்களுக்கு அரசியல், வியாபாரம், டிஸ்ட்ரிபியூஷன் 1000 வேலை இருக்கு. எங்களுக்கு படம் பார்க்குற ஒன்று மட்டும்தான் வேலை. அந்த ஒரு நாள் கூத்து மட்டும்தான் எங்களுக்கு. அதனால அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, கமல் ரஜினின்னு பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு. இந்த திருநெல்வேலியில் மட்டும் ரஜினி ரசிகர் மன்றம் 180, கமல் ரசிகர் மன்றம் 175. சராசரியா மன்றத்துக்கு 75 பேர். மொத்தமா கணக்கு போட்டீங்கன்னா 58,600 பேர். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த ஓட்டு எண்ணிக்கை 1.5 லட்சம். கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 60,000 ஓட்டு ஆல்ரெடி எங்க கையில இருக்கு. இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம். குடும்பத்துக்கு 4 பேர்னா அதுல 2 பேர் நாங்க சொன்னா எங்க முகத்துக்காக ஜாதி பார்க்காம நாங்க சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எங்களுக்கு தேவைன்னா இதே தொகுதிக்கு வேற ஒரு கேண்டிடேட் நிக்க வைப்போம், அவரை ஜெயிக்க வைப்போம், உங்களை தோக்கடிப்போம். நீங்க தியேட்டர்ல காட்டுற படத்தை விட இந்த படம் பிரமாதமா 5 வருஷம் ஓடும். ஒன்று மட்டும் தெளிவா சொல்றேங்க, உங்க பகைக்கு இந்த நெருப்புல கை விடாதீங்க. அப்படி விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் வைத்தியம் பார்க்க வேண்டி வரும். ஏய் மிரட்டறியா? இல்ல, இங்க கலவரம் ஆடக்கூடாதுன்னு இருக்கிற நிலவரத்தை சொன்னேன். இவன் சொல்ற கணக்குல தேட்டருக்கு படம் பார்க்க வரவங்க மாதிரி ஆகாது. சிதம்பரம் சுமார். இப்போ நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? தியேட்டர்ல கொஞ்சம் மராமத்து வேலையெல்லாம் இருக்கு, 2 மாசத்துக்கு படம் ரிலீஸ் இல்லைன்னு சொன்னேன். பாருங்க, நாங்களும் 4 சேரை உடைச்சிருக்கலாம், அதுக்கான பணத்தை வேணா நாங்க கொடுத்துறோம். ஆனா நீங்க படத்தை மட்டும் போடலன்னு வேணா சொல்லி பாருங்களேன். எலெக்ஷன்ல நாங்க எங்க பதில சொல்லுவோம். படத்தை ரிலீஸ் பண்றோம்பா, ஆனா கட் அவுட் இல்லாம ரிலீஸ் பண்றேன். அது எப்படிங்கயா? தலைவன் படத்துக்கு கட் அவுட் வச்சே தருவோம். அடுத்த படத்துக்கு கட் அவுட் வச்சுங்க. நான் பஞ்சாயத்தை சுமூகமா முடிக்கலாம்னு பாக்குறேன். ஆனா நீங்க கட் அவுட் வைக்காம போறா. எதையும் சந்திக்கிறோம், சாதிக்கிறோம். சும்மா இருங்கயா. ஐயா நாங்க ஒத்துக்கிறோம். மேனேஜரே ஐயா, இவங்க கிட்ட டபுள் டெபாசிட் பணம் வாங்கிக்க. இந்த படத்துல ஒழுக்கமா இருந்து காட்டணும். நான் என்ன உங்க எதிரியா? யாரோ நடிக்கிறாங்க, நீங்க விசில் அடிக்கிறீங்க. என்கிட்ட பிரச்சனைன்னு நீங்க வந்து நிக்க கூடாது, புரியுதா? சரிங்கய்யா. தம்பி, இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டுட்ட, பார்த்து இருந்துக்க. சரியா? வரேங்க. இப்போ கட் அவுட் முக்கியம் இல்லை, படம் ரிலீஸ் ஆகும். அடுத்த படத்தில் பார்த்து முதல்ல தியேட்டர்ல படத்தை போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி கல்லூர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்கன்னு பேசுவாங்க. ஐயா என்ன உள்கணக்கு இல்லாம இருப்பாரு? ஐயா என்ன உப்புக்கு சப்பானியா? சிதம்பரம் வா. ஐயா அந்த விசில் அடிக்கிற பயில பார்த்து பயப்படுதுல, விருதா பயில விசில் அடிக்கிறது என்ன சொல்லப்போன்னு நினைச்சியா? இந்த ரசிக பயிலுக நாக்கம் அடிச்சு விரல் அப்படி வச்சு அவங்க ஹீரோ வந்த உடனே வை 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 வைன்னு அடி வயிற்றுலேருந்து இழுத்து அடிக்கிறான் பாரு. அது உன்னால முடியுமா? எங்களால முடியாதுப்பா. அரசியல் கூட்டத்துக்கு வரவங்க கூட தான் அடிப்பாங்க. அரசியலுக்கு வருவாங்க, ஆனா காசு கொடுத்தா வருவாங்க. சினிமா அப்படி இல்லையே, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம பணத்தை கொடுத்துட்றானே. நமக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அவங்களுக்கு அப்படி இல்லையே, வருஷத்துக்கு 2 படம். ராஜா காலத்துல தான் மக்கள் கோவில் குளம் திருவிழான்னு போவாங்க. ஆனா இப்ப எல்லாம் சினிமாக்கு தானே வராங்க. அரசியல்ல ஆதாயம் இல்லாம ஒரு வேலையும் செய்ய மாட்டான். சினிமாவுக்கு அப்படி தேவையில்லை.
3 மணி நேரம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அடிதடி எல்லாம் முடிஞ்சு போகுது. 3 மணி நேரம் படம் பார்க்கறத விட 30 வருஷம் அரசியல்ல இருக்கிறோம் பெரிய ஆளுங்க. யோ 2 பேரையும் கியூல நிறுத்தி பாரு, யாருக்கு கூட்டம் அதிகம்னு அப்போ உனக்கு தெரியும். அவங்களும் நம்மளும் ஒண்ணா? விஷயம் 3 மணி நேரம் இல்ல, 3 செகண்ட் ஓட்டு தானே. நம்ம ஜாதி ஆளுங்க ஓட்டு இருக்குல்ல. காலமெல்லாம் மாறிடுச்சியா. ஒரு விஷயத்த சொல்ற, மனசுக்குள்ள வச்சுக்க, வெளியே சொல்லாத. ரஜினி கமலை விட அவன் ரசிகனுக்கு தான் என் பவர் ஜாஸ்தி. புரியலையே. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கெல்லாம் சரியா வரும். நான் ஒரு பொழப்பு. நல்ல பெருமாள் வர்றான், பார்க்காத எங்க? ஏய் பெருமாள், எதுக்கு நிக்க சொன்ன? எதிராக தான் பண்ணுவான். நல்ல நண்பன். நானும் மரகதமும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். முடிஞ்சா பண்ணிக்கோ. முடிஞ்சா? டேய் அதனால தானே பண்ணிக்கலாம்னு இருக்கோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம போய் போஸ்ட் ஓட்டுவோமா? வா. புரியுற மாதிரியும் பேச மாட்டான், சொன்னாலும் கேட்க மாட்டான். ஐயா வணக்கம் வணக்கம். எப்படி ஜனங்களாம் அமைதியா இருக்காங்க பத்தியா? எல்லாம் ஓட்டு போடுற மாதிரியே தெரியுது. வணக்கம் வணக்கம். ஓ நோட்டு புக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்களா? வணக்கம் 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 வணக்கம். சிதம்பரம் சொல்றது யாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க சொல்றதால கேக்குறேன். ஏய் ஏண்டா என்ன அது? இவங்க எப்படி பண்றாங்க? படம் ரிலீஸ்னாவே இப்படிதான். எனக்கு தெரியும், ஆனா ஓவரா பண்றாங்கல்ல. வணக்கம். எவனாவது நாற்காலில உட்கார்ந்தீங்க, தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. நான் ஜெயிலுக்கு போனவன். என்னை விட இந்த நாற்காலில உட்கார்றதுக்கு எவனுக்கு அருகே இருக்கு? ஆமையாரா தலைவர் பதவிக்கு சரியான ஆளு. 116 தடவை ஜெயிலுக்கு போன ரெக்கார்டு எவன்கிட்ட இருக்கு? நாற்காலிக்கு சண்டை போடும் நாமெல்லாம் பைத்தியம் தாண்டா. நான் சொன்னா கேட்பது யாரு? நீ வேற ரஜினி வர போறாரு. இல்ல ஏதோ பிரச்சனையா? தியேட்டரை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை முழுசா பார்க்க முடியல. நாற்காலிக்கு சண்டை போடும் நாமெல்லாம் பைத்தியம் தாண்டா. நான் சொன்னா கேட்பது யாரு? நாளும் நீ பேப்பரை பாரு. நீ போட்டு நானும் போட்டு என்னாச்சு நம்ம போட்டு உண்டாடி குழப்பா போட்டு ஜனங்க பாடி இப்ப தத்திங்கி நத்தம். என்ன அது? காரை இருக்கிறாங்க, அட்டூழியம் பண்றாங்க. படத்தை நிறுத்தியா? கூட்டமா சேர்ந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்க கேட்டாங்க. என்ன பண்றோம் பாரு. உள்ள வைடா. ஐயா தாண்டா வர சொல்லியிருக்காரு. ஐயா கார்ல இருக்காருண்ணே. வா சிதம்பரம், உட்கார். எத்தனை வருஷமா ஐயா கூட இருக்க? ஒரு 10 வருஷம்? 15 வருஷம். ஐயப்பா. ஐயா, மந்திரமூர்த்தி சிதம்பரத்தை காப்பாத்துவரா? கஷ்டமுங்க, கழட்டி விட்டுருவாரு. இவர் இடத்துக்கு ஜெயிலில் இருக்கிற அவரோட பழையாலே கூட்டி ஆடுறாருன்னு சொன்னாங்க. அன்னைக்கு உனக்கு அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டுடனே என் பயனில் அனுப்பி அவனை தூக்கணும்னு நினைச்சேன். ஆனால் ஏற்கனவே உங்கள் பஞ்சாயத்தில் நாங்கள் நுழைஞ்சிட்டோம்னு சொல்லி கட்சியில் அசிங்கப்படுத்தி சீட்டை வாங்கிட்டு போயிட்டீங்க. நம்ம கூட இருக்கிறோன்னு கொண்டுன்னா நம்ம தானே உதவி பண்ணணும். இல்லாட்டி என்னத்துக்கு இந்த அரசியல் அளவு சொல்லு. உனக்கு நான் சொன்ன புரியாது. டேய் வட, பயப்படாத. உங்க கூட்டத்தில் இருக்க ஏன் உடவாடித்தான்
ஏய் சொல்டா. அண்ணே மந்திரமூர்த்தி ஐயா உங்களை சமாதானப்படுத்தி உங்களை ஒதுக்க பாக்குறாருண்ணே. இங்க பார், நீ எப்போ அந்த பெண் அடி வாங்கினியோ அப்பயே உன் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நீ அவர்கிட்ட உழைச்சி உழைப்பெல்லாம் வீணா போகாம இருக்கணும்னா அந்த ரவியை முடிச்சிரு. அப்பதான் மந்திரமூர்த்திக்கு ஓ மேல பயம் வரும். நீ விருப்பப்பட்டா என்கிட்ட பயிலும் இருக்காங்க, நான் அனுப்புறேன். நம்மளாமா நீ வண்டி நிப்பாட்டின இடத்துல என் பயிலும் அருவாளோட தான் நிக்கானுவ. அவங்களே தாண்டி வந்து தானே எங்களோட பேசிட்டு இருக்க. நம்பிக்கை அவனுக்கு வச்சிருக்க அருவாளையும் கிடையாது, நான் பேசுற பேச்சிலே இல்லை, நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அந்த பயலுக்கு ராத்திரிக்குள்ள கைலாச பதிவு கொடுத்துட்றேன். மந்திரமூர்த்தி ஊடால ஏதாவது யோசனை சொன்னா இனி என்கிட்ட செல்லுபடி ஆகாது. கட்டாயப்படுத்தினா அவரையே போட்ட வேண்டியதுதான். இதை மாத்திரம் செஞ்சுட்டா நான் கட்சியில பேசி எப்படியாவது சீட் வாங்கிடுவேன். அது மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் எந்த குறையும் இல்லை, உன்னை நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாத, நீ போ, நான் ஏன் ஆளுங்க அனுப்புறேன். டேய், நம்ம பையில கூட்டு போய் அந்த பெயிண்டர் பேரை முடிச்சிருக்கேன். போ. என்னடா அண்ணா, அவன் மண்டபத்தில் இருப்பானா? சரி இது ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அடி பாவி, உன் குழந்தை நினைச்சு சாகடிச்சிடுவேன். ச்சே. மா என்னமாச்சு? இங்க பாருடா, அந்த ரவி இவன் மாசமா இருக்காடா. என்னமா சொல்ற? இப்ப என்ன பண்றது? படிங்க. விடுடா. ஏய், ஐயோ, அடிக்காத. சும்மா இருமா. ஏய், தூர போடா. இவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிருச்சுன்னா ஆகட்டும். அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. அவள ராத்திரோட ரத்த போட்டுதல ஆள் வந்துச்சு. இப்ப போய் ச்சே, எல்லாரும் சேர்ந்து என்ன பாட படுத்துறீங்களாமா? இப்ப என்ன பண்றது? லே, நாரோயிலுக்கு ஒரு டாக்ஸி பிடி. இவ வயித்தை கழுவிட்டு மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். இப்படெல்லாம் வெட்டி கொல்லணும். அவனை என் கையாலேயே போடணும். என் தங்கச்சி அவனை நம்பினது என் குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டான. ஏற வண்டியில
இங்கே இரு. எங்க அவன்? வாசம்பரம் எனக்கு உயிர் பிச்சை போட்டு போயிட்டான். ஜெயிலில் தான் பழக்கம். 4 வருஷமா ஜாமீனுக்கு தலையில தண்ணி குடிச்சேன். ஒன்றும் நடக்கல. ஆனா அவன் வரைஞ்ச முருகனுக்கு முன்னாடி பாதயாத்திரை போறதா வேண்டிக்கிட்டேன். நம்ப மாட்டேன், இன்னி 8 நாத்து ஜாமீன்ல வந்துட்டேன். விசாரிச்சுட்டேன், அவன் மேல தப்பு இல்லை, தெய்வத்தை வரைஞ்ச கை. அவனை விட்டுரு, ஐயாட்ட பேசி தீர்த்துக்கலாம். ஓ, அவன் பேசுனவனுக்கு கேட்டுச்சா? எனக்கு யார் பேசுறதும் கேட்காது. அவனோட சொன்னா போதும் பார்த்து. என்னாச்சுண்ணா? வா. சிதம்பரம், என்னாச்சு? அந்த பையன் நம்ம நடராஜ போட்டாயா? என்னையா சொல்ற? புரியல. கேக்குதையா? எனக்கு கேட்கலையா? நீ ஸ்டேஷன்ல போய் இன்ஸ்பெக்டர் சொல்லு. ஐயா, நானே அவனை போட்டுறேன். அவன் ஒரு கொலை செய்யறதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்து பயந்துருப்பான். ஆனா இப்ப நிலவரம் வேற. எத்தனை கொலை செஞ்சாலும் ஒரே கேஸ் தான். ஒதுங்கிரு, நீ அவங்கிட்ட மோதாத. ஹலோ சிதம்பரம். சிதம்பரம் ஐயா, நான் நல்லா பெருமாள் பேசுறேன். பெருமாளே, என் காரை எரிச்சது சிதம்பரத்தோட ஆளுங்க தான். நடராஜ வெட்டினதை நீ பாத்தியா? இல்லையா? ரவி உன் கண்ணில் பட்டா பேசாம ஸ்டேஷன்ல சரண்டர் ஆக சொல்லு. நான் பாத்துக்கிறேன். சரிங்க. என்ன சொல்றாரு? அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்க சொல்றாரு. நான் கான்ஸ்டபிளா? வர. எங்கடா அவன்? கட்டி தூக்கிட்டோம். சொல்ல போட்டுருவோம். அவனை சாதாரணமா கொல்லக்கூடாதா? சிது சில விட்டு எரியணும்டா. தூக்கிட்டோடா அவனை. ஏய், கொண்டா. உனக்கு ஏய், வேணாம், அவனை விட்டுரு. அவன் எந்த தப்பும் செய்யல. சொன்னது மந்திரமுத்தை எல்லாம் சொல்லிட்டாரு. கார் எரிச்சது, நட்ராஜ போட்டது. ஆமாண்டா, நான் தான் போட்டேன். ஏய், போடுறவனே. போடுறவனே. அண்ணா, அவங்க எங்கே இருக்காங்க?
மந்திரமூர்த்திக்கு நடந்த விவரம்லாம் தெரிஞ்சதுனால சிதம்பரம் தீராத வயிற்று வழியில் செத்து போயிட்டான்னு போலீஸ்ட்ட கேஸை முடிக்க சொல்லிட்டாரு. அல்ல நல்ல பெருமாளே, பரவாயில்ல, பொல்லாத பாய் நீ ஒன்று மண்ணுமா சேர்ந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்ட. அப்படி ஒன்றும் இல்லைங்க. சந்திச்ச சாதிச்சுட்ட. கெட்ட பயசார் ரவி. நம்ம கட்சியில் வட்ட செயலாளர் பதவி கொடுக்கலான்னு ஐயா போதுங்கய்யா, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். நாங்க சந்தோஷமா இருக்கோம், உங்களுக்கு எங்களுக்கும் ஒத்து வராது. இல்லை தம்பி, அது வந்து இதை பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்க்கறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க. சரி. இல்லை ஒரு விஷயம். ஓட்டு தானே போட்டுருவோம். என்ன தம்பி போட்டுருவோன்னு மேலே பார்க்குறீங்க? வெற்றி பெருவாழ் வாழ்ந்தமப்பா. அப்பா கைய போடுறாப்பா. தம்பி அசந்துட்டீங்க. ஏங்க எல்லாரும் இருந்து ஐயா பஜ்ஜியை சாப்பிட்டு தான் போகணும். எல்லாரும் இருந்து சமையல சாப்பிட்டு போங்கப்பா. முளைச்சிடுண்டா, கேட்டதெல்லாம் கிடைச்சிடுண்டா, சூத்திரமோ புரிஞ்சிடுண்டா, லாட்டரியோ அடிச்சிடுண்டா. கோபம் பிறந்தாலே கொடுமையும் தொடராதே, தாகம் இருந்தாலே தல விதியே கிடையாதே. தேர்வையில் தோல்விகள் வீழ்ந்திட வீழ்ந்திட வெற்றியில் சடுகுடு ஆடிடடா. மாறுண்டா, நம்ம நேர்மை வாழுண்டா, காலம் சேருண்டா, வந்த காயம் ஆறுண்டா. ஊரே பேசும் பாருடா, நம்ம சுத்து தேருடா, எல்லா கோட்டை மீறிடா, வெல்வோண்டா. தேர்வையில் தோல்விகள் வீழ்ந்திட வீழ்ந்திட வெற்றியில் சடுகுடு ஆடிட.